वेदवेद्ये परे पुंसे जाते दशरथात्मजे वेदः प्रासेदसाधासीत् साक्षात् रामायणात् परा नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ति स्वजिष्टायां श्रजिनिगणितं जाबलकृत्य भुङ्क्ते उदातस्मै नमयितमितं भूय एवस्तु यः நவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பன்னெதிர்ப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நட்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தனகேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம் मादृशा किंचन त्राणबद्धकङ्गनपानये भगिन्यै यतिराजस्या गोदायै नित्यमङ्गलम् श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम् इन्नो तिरुवाडिपूरम् எமக்காகவன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள் உண்ணாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் என்பது சுவாமி மணவாள மாமுனிகளுடைய அற்புதமான பாசுரம் உபதேச ரத்தின மாலையிலே. இன்றோ திருவாடிப்பூரம் இன்றைய தினம்தான் திருவாடிப்பூர நட்சத்திரம் தெரிவிக்கிறார். இந்த திருவாடிப்பூரத்துக்கு என்ன பெருமை? எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். இந்த திருநன்னாளிலேதான் ஆண்டாள் இந்த லோகத்திலே வந்து பிறந்தாள். திருவாடிப்புரை இன்னொரு 4 தினங்களிலே வர இருக்கிறது இவ்விடத்தில். இதுக்கு அப்படி என்ன பெருமைனா, இந்த திருவாடிப்பூரத்திலே நமக்காக ஆண்டாள் இந்த லோகத்திலே வந்து பிறந்தாள். லோகத்திலே பிறந்ததற்கு என்ன காரணம்? நம்முடைய கஷ்டத்தை பார்த்து பொறுக்கவில்லை. நம்முடைய குழந்தைகள் இப்படி இந்த லோகத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் கஷ்டப்படுறாளே, எம்பெருமானை எப்படி அடையிறதுன்னு தெரியாமல் கஷ்டப்படுகிறார்களே, இவர்களுக்கு ஒரு சுலபமான வழியை காட்ட வேண்டாமா? பகவானை அடையிறதுக்கு ரொம்ப சுலபமான வழி என்ன அப்படின்னா, ஒரு பாமாலை கட்டி சமர்ப்பிப்பது, இன்னும் புஷ்பத்தாலே ஒரு மாலை கட்டி சமர்ப்பிப்பது, அல்லது ஒரு பாட்டினாலே ஒரு மாலை கட்டி சமர்ப்பிப்பது. அப்படியாவது இவர்கள் பண்ணினார்கள்னா ரொம்ப சுலபமாக இவர்களுக்கு லாபம் கிடைச்சிடுமே. அதுக்கு வழி இல்லாமல் இருக்கு. இவர்களுக்கு போய் பாட்டால மாலையெல்லாம் கட்ட தெரியுமா? வேண்டாம். நாமே வந்து பிறப்போம், பிறந்து பாட்டினாலே ஒரு மாலையை தொடுத்து கொடுப்போம். எது அது? திருப்பாடு. அதை பாடினார், அதை இவர்கள் திரும்பி பாடினால் போதும், அதை கற்றுக்கொண்டார்கள்னா போதும், இவர்களுக்கு தன்னடையே பலன் கிடைக்கும். அப்படி இவர்களை எல்லோரையும் நாம் நல்வழியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும்னு ஆண்டாள் நினைத்தார். அதனாலே நமக்காக இறங்கி வந்து இந்த திருவாடிப்பூரத்திலே பிறந்தாள். எப்படி வந்து பிறந்தாள்? உண்ணாத வாழ்வான வைகுண்டவான் மோகம் தன்னை இகழ்ந்து உண்ணாத வாழ்வு என்று வாழ்ச்சியிலே ஒரு குறையுமே கிடையாது. அற்புதமான அனுபவம் எங்கன்னா பரமபதத்திலே ஆனந்தமாக அனுபவம் இருக்கிறது. பூமி பிராட்டிக்கு பெருமான் பக்கத்தில் எழுந்தருளி இருக்கிறான் ஆதிசேஷன்ல. அவ்விடத்திலே இருந்து நல்ல அனுபவத்தை செய்யலாம். அதையெல்லாம் விட்டு இந்த லோகத்தில் வந்து பிறக்கணுமா? எதா இருந்தாலும் இந்த லோகம் என்பது கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதல்லவா? இந்த லோகத்திலே அந்த பரமபதத்தை விட்டாள். அந்த பரமபோதத்திலே இருக்கக்கூடிய போகத்தையெல்லாம் விட்டு தனியாக இந்த லோகத்திலே வந்து பிறந்தாள். ஆனால் என்ன அற்புதம்! இதை போலே பெருமை மற்ற நாச்சிமார்களுக்கு கிடையாது. ஸ்ரீ மகாலட்சுமி அப்படின்னு பார்த்தாள். அவள் எப்படி வந்து பிறக்கிறாள்னா, எம்பெருமான் எப்போ பிறக்கிறானோ அப்போதான் பிறகுறாள். பகவத்தே பகவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மினி அந்நேஷ்ட அவதாரேஷு விஷ்ணுக்கேஷ அனபாயினி என்கிறார் பராசர மகரிஷி ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே. ராகவத்தே அபவத் சீதா, ராமனா பிறந்தால் பெரிய பிராட்டியார் சீதையாக வந்து பிறக்கிறாள். எம்பெருமான் கண்ணனா பிறந்தார் ருக்மிணி பிராட்டியாக வந்து பிறக்கிறாள்.
அதே போலத்தான் நீலா பிராட்டியும் பெருமான் கண்ணனா பிறந்த போது நப்பிண்ணையாக வந்து பிறந்தாள். இப்படி இவர்கள் எல்லாம் பகவான் இந்த லோகத்திலே இருக்கும்போது தான் வந்து பிறக்கிறார்கள். தனியாக ஒரு அவதாரம் என்பது மற்றவர்கள் விஷயத்திலே நம்மாலே பார்க்க முடிவதல்ல. அப்படி வந்து பிறந்தது யாருன்னா ஆண்டாள். நமக்காக வந்தாள், தனியாக வந்து இந்த லோகத்திலே பிறந்து நம்மை வாழ்விப்பதற்காக வந்து நமக்காக கஷ்டப்பட்டாரு. போகத்தை இகழ்ந்து இந்த லோகத்திலே வந்து பிறந்தாரே, என்ன ஆச்சரியம்னு கொண்டாடுகிறார் அழ்வார். திருமகளாராய் பிறந்தார்னா இந்த நாளுக்கு சமமாக மற்றொரு நாளுண்டோ, இந்த திருவாடிப்பூரத்துக்கு சமமாக மற்றொரு நாளுண்டோ என்று கொண்டாடுகிறார் மணவாள மாமுனிகள் தம்முடைய உபதேச ரத்தினமாலை. அதே போலத்தான் இந்த நட்சத்திரம், இன்றைய நட்சத்திரம் இருக்கே, அதுவும் இதே போலத்தான் பெருமை உண்டு. இன்றைய நட்சத்திரம் என்னன்னா பூச நட்சத்திரம். ஏன் இந்த நட்சத்திரத்துக்கு என்ன பெருமை, பூசத்துக்கு என்ன பெருமை அப்படின்னா, இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவன் அவரும் இதே போல போகமெல்லாம் வேண்டாம், இது எல்லா போகத்தையும் துறந்திருந்தான், விட்டிருந்தான். யார் அது? ஸ்ரீ பரதாழ்வான். பரதன் பார்க்கிறோம் ராமாயணத்திலே, ராமனுக்கு பின்பிறந்தான். அவன் என்ன பண்ணான்? போகமெல்லாம் வேண்டாம், ராஜ்யம் வேண்டாம் என்று தள்ளினான். தன்னுடையே வந்த ராஜ்யம், தாயார் பெற்றுக் கொடுத்த ராஜ்யம், அந்த ராஜ்யத்தையும் இகழ்ந்தானவன். இகழ்ந்து தனியாக நந்தி கிராமம்னு ஒரு இடத்திலே இருந்தான். அவ்விடத்திலே இருந்து கொண்டுதான் நோவுபட்டான், ரொம்ப சிரமப்பட்டான், ராமன் வரவை எதிர்பார்த்திருந்தான் என்று பார்க்கிறோம். அவன் பிறந்தது இந்த பூசத்தில். இப்படிப்பட்ட நன்னாளிலே அவனை பற்றியும், அவனும் போகத்தை இழந்துட்டு காட்டில் போயிருந்தான், அவ்விடத்திலே நந்தி கிராமத்தில் போயிருந்தான். அதே போல ஆண்டாள் அவளும் போகத்தை எல்லாம் விட்டு இந்த லோகத்திலே வந்து நமக்காக பிறந்தாள். அப்படிப்பட்ட ரெண்டு பேரை பற்றியும் இன்று நாம் அனுபவிக்க இருக்கிறோம். பூஷமாக இருக்கிறது. இன்னும் ஒரு 2-3 தினங்களிலே ஆண்டாள் திருவாடிப்புறம் வர இருக்கிறது. அற்புதமாக ஆண்டாளுக்கு உற்சவங்கள்லாம் இப்பொழுதே நடந்து வருகிறது என்று பார்க்கிறோம். அப்படி இருக்கிறபடியாறு 2 பேரையும் சேர்த்து இன்றைய தினம் பரதனும் ஆண்டாளும் என்கிற தலைப்பிலே அனுபவிக்க இருக்கிறோம். கீழே 2 நாட்கள் அற்புதமாக அனுபவத்தை பண்ணோம். ஒரு நாள் நேற்று காலை அவ்விடத்திலே ராமனும் ஆண்டாளும் என்கிற தலைப்பிலே ராமனை ஆண்டாள் எப்படி அனுபவித்தாள், எந்த விஷயத்திலே ஈடுபட்டாள் என்பதையெல்லாம் விஸ்தரேன அனுபவித்தோம் நேற்றைய தினம். நேற்று சாயங்கால வேளையிலே லக்ஷ்மணனும் ஆண்டாளும் என்று லக்ஷ்மணனை பற்றி அனுபவித்தோம். எப்படிப்பட்டவன் லக்ஷ்மணன், அவனுக்கும் ஆண்டாளுக்கும் என்ன சம்பந்தம்? 2 பேர் ஆசைப்பட்டது ஒரே விஷயத்தைத்தான், கைங்கரியத்தை. பெருமானுக்கு அடிமை செய்ய வேண்டும், அதைத்தான் ஆசைப்பட்டார்கள் இருவருமே என்று அற்புதமாக அனுபவித்தோம் அவ்விடத்திலே. நேற்றைய தினத்துக்கு உண்டான விஷயம். இன்று பரதனை பற்றி நாம் அனுபவிக்க இருக்கிறோம். ராமன், லக்ஷ்மணன், பரதன். அதான் இருந்தாலும் பரதன் அவன் பார்த்தோம்னா ராமனுக்கு அவ்விடத்திலே லக்ஷ்மணனுக்கு முன்பிறந்தவனாக இருக்கிறான். அதெல்லாம் ராமன் பிறந்தான், பிற்பாடு பரதன் பிறந்தான், லக்ஷ்மணன் சத்ருகன். இதான் இவர்கள் பிறந்த கிரமத்தை வச்சுட்டு பார்த்தோம்னா ராமன் நேற்றைய தினம் பரதனை பற்றி அனுபவிச்சிருக்கணும், இன்று லக்ஷ்மணனை பற்றி அனுபவித்திருக்க வேண்டும். ஆனால் ஏறப்படி இல்லை. பொதுவாக சொல்லும் போதும் என்ன பண்ணுறோம்னா ராம லக்ஷ்மண பரத சத்ருகனர்கள் தான் சொல்கிறோமே தவிர மாற்றி சொல்வதே கிடையாது. அதற்கு காரணம் நேற்றைய தினமே சொல்லியிருக்கேன். எதனால் என்ன, குழந்தை பிறந்த உடனேவே என்ன ஆயிடுது அப்படின்னா லக்ஷ்மணனுக்கு ராமனிடத்தில் அவ்வளோ பிரீத்தி, ராமனையும் லக்ஷ்மணனையும் பிரிக்க முடியவில்லை. அதனால லக்ஷ்மணனை தூக்கி ராமன் பகத்திலேயே தொட்டில் விட்டார். நேற்றைய தினமே சொன்னேன். அதனால் அன்று ராமனோடே சேர்ந்தவன் தான் லக்ஷ்மணன், அதிலிருந்து பிரிந்தான் என்பதே கிடையாது. அதனால் இந்த கிரமமே மாறிப்போச்சு. அப்பொழுது மாறினது கிரமம். அதனாலே ராமன் லக்ஷ்மணன், பிற்பாடுதான் பரதன் சத்ருகனை அனுபவிப்பது என்று நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் கொண்டிருக்கிறபடியாக நேற்றைய தினம் அந்த கிரமத்துக்கு சேர ராமனையும் லக்ஷ்மணனையும் சேர்த்து அனுபவித்தோம் ஆண்டாளோட. இன்றைய தினம் இப்பொழுது பரதனை பற்றி அனுபவிக்க இருக்கிறோம். என்ன சம்பந்தம் பரதனுக்கும் ஆண்டாளுக்கும்? என்ன சம்பந்தம்? பரதனுடைய குணம் என்ன? எப்படி அவன் போகத்தை விட்டு இருந்தான், எதனாலே விட்டிருந்தான், எப்படி வந்தது அந்த போகம், இதையெல்லாம் பற்றித்தான் மேலே ஒரு 1.5 மணி காலம் இந்த கோஷ்டியிலே அனுபவிக்க இருக்கிறோம். யதாமதி இவ்விடத்திலே விண்ணப்பிக்கிறேன். பரதாழ்வன் அவன் பிறந்தது தொடங்கியே அவனுக்கு ராமனிடத்திலே விசேஷமான பக்தி. அவனை போலே பக்தி கிடையாது என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட பக்தியோடே திகழ்ந்திருந்தான் பரதன். அவன் வளர்ந்து வந்தான். அவனுக்கு பிறந்தவுடனே பரதன் பேர் வைத்தார். என்ற தினமே தெரிவித்தேன். பரதை ராஜ்யஸ்ய பரதா அப்படின்னு. பரதன்னா ஆழப்பிறந்தவன்,
அப்படின்னு அர்த்தம். அதனாலே ராஜ்யமாட பிறந்தவன் இவருக்கு பேரை வைத்தார். அவ்விடத்திலே வசிஷ்ட மகரிஷி பேரை வைத்து பிற்பாடு வளர்ந்து வந்தான். இவன் என்ன ராஜ்யத்தை ஆண்டான், இவன் என்ன முடிசூடினான் என்பதை பற்றி மேலே தெரிவிக்கிறேன். இடத்துல இவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ண வேண்டும், இவனுக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடியவன் பேர் வைத்தார். புறப்பட்டான். அவ்விடத்திலே பரதன் வளர்ந்து வந்தான் ராமனோடைய சேர்ந்து. பிற்பாடு விஸ்வாமித்ரர் அவரோடைய சேர்ந்து யாக சம்பிரக்ஷணத்தை செய்து ராமனும் லக்ஷ்மணனும் மிதிலையை அடைந்த காலத்திலே ராமன் வில்லை முறித்தான். ஜனகன் வைத்திருந்த வில்லை முறித்தான். அவனுக்கு கல்யாணம் என்று நிச்சயமாயிற்று ராமனுக்கு. அதே சமயத்தில் இவ்வாறே அழைச்சிட்டு வந்தான். ஜனகன் செய்தி சொல்லி அனுப்பினான். 4 பெண்கள் இருக்கார். ராமன் லக்ஷ்மணன் அவர்கள் 2 பேருக்கும் என்னுடைய பெண்கள் இருக்கிறார்கள், சீதையும் அதே போல ஊர்மிளையும் இருக்கிறார்கள். அதே போல என்னுடைய தாயினுடைய பெண், என்னுடைய தம்பியினுடைய பெண்கள் 2 பேர் இருக்கிறார்கள், மாண்டவி ஸ்ருதகீர்த்தின்னு 2 பேர் இருக்கார். அவர்கள் 2 பேரை பரதனுக்கும் சத்ருக்னனுக்கும் கல்யாணம் செய்து தருகிறேன் என்று ஜனகன் தெரிவிக்க, அதுக்கு சேர தசரத மன்னவனும் ரொம்ப ஆனந்தப்பட்டான். 4 பேரையும் கூட்டின்னு வந்தான். அவ்விடத்தில் 2 பேரையும் கூட்டின்னு வந்தான். பரத சத்ருக்னர்களையும் 4 பேருக்கும் விசேஷமாக கல்யாணம் நடந்தது மிதிலாபுரியில். கல்யாணம்லாம் முடிஞ்சது. திரும்பி வந்தார்கள், நாட்டுக்கு திரும்பி வந்தார்கள். நாட்டிலே வந்தவுடனே யுதாஜித்துன்னு மாமா, நான் கைகேயினுடைய தம்பியாக இருக்கக்கூடியவன், அவன் வந்து சேர்ந்தான். வந்து சேர்ந்து பா பரதனே நாம போலாம். அவ்விடத்திலே கேகய தேசம் இருக்கிறது. கேகயம்னு நாடு இப்பொழுது ஆப்கானிஸ்தானில் இருக்குன்னு தெரிவிக்கிறார்கள். இப்போ இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் அவ்விடத்தில் இருக்கிறது, அவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடிய நாடு. அந்த நாட்டுக்கு செல்லலாம். அதுதான் மாமாவினுடைய விகிரம். இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு. கொஞ்ச நாள் போய் ஆனந்தமாக அவ்விடத்திலே அனுபவித்து விட்டு வரலாம்னு தெரிவித்தான். அவ்விடத்திலே யுதாஜன் சேர புறப்பட்டான். பரதனும் புறப்பட்டான். அவ்விடத்துக்கு நேராக பரதனும் சத்ருக்னனும் புறப்பட்டு அந்த தேசத்துக்கு போய் சேர்ந்தார்கள். கேகை தேசத்துக்கு. ஆச்சு 12 வருஷ காலம் அவ்விடத்திலே ஆனந்தமாக அனுபவத்தை செய்தார்கள். அவ்விடத்திலே ராமாயணத்திலே என்ன நடந்தது என்பதை தெரிவிக்கிறேன். மேலே இந்த பரதனுக்கும் ஆண்டாளுக்கும் என்ன சாமி என்பதை மேலே தெரிவிக்கிறேன். இந்த கோட்டி விடத்திலே புறப்பட்டான். போனால் விடத்திலே 12 வருஷ காலம் அந்த கேகை தேசத்திலே இருந்த பிற்பாடு அந்த சமயத்தில் தான் 12 வருஷம் முடிந்தது. அப்பொழுதுதான் ராமனுக்கு முடிசூட்ட வேண்டும்னு வந்து சேர்ந்தார் தசரத மன்னவர். அந்தவாற அதற்குள்ளே வந்தாள் கலக்கியமா மணத்தனலாய் கைகேசி வரம் வேண்டாம். கலக்கியமா மணத்தனலாய் மன்னவனும் வராதொழியா என்கிறார் பெரியாழ்வார். கலக்கியமா மணத்தனனாய் என்று அவ்விடத்திலே கலக்கப்பட்டாள். கூனியாலே கலக்கப்பட்டாள் கைகை. அதனால வந்தாள். வந்து 2 வரம் வேண்டும். ஒரு வரத்தாலே பரதன் ராஜ்யத்தை ஆள வேண்டும், மற்றொரு வரத்தாலே ராமன் 14 ஆண்டு காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று 2 வரத்தை கேட்டாள். அவ்விடத்திலே கைகேயானவள் கேட்டவாறே பார்த்தான். ராஜா பார்த்தான். ஓ இப்படி ஆயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையே என்று நடுங்கி போனான். காளிதாசன் தெரிவிக்கிறான். பாம்பு பூத்து இருக்கிறது, பெரிய பாம்பு பூத்து. அதற்கு என்ன சுபாவம் அப்படின்னா, அந்த பாம்பு பூத்திலே நல்லா மழையானது அடித்ததையான நல்லா மழை பெஞ்சது. மழை அந்த பாம்பு புத்துக்குள்ளே போனவாறே உள்ளே இருக்கக்கூடிய பாம்பானது அது புத்தை விட்டு கிளம்பி உள்ளே இருக்கிற பாம்பானது வெளியிலே வரும். அதே போலத்தான் இவ்விடத்தில் இந்த கைகேயி இருக்கிறாளே, இவள் எப்படி இருந்தாள் என்றால் ஒரு பாம்பு புத்தை போலே இருந்தாள் இந்த கைகேயி. இவளை தன்னுடைய பிரீத்தி என்று சொல்லக்கூடிய வருஷத்தாலே மழையாலே பொழிந்தான் தசரத மன்னவன். நிறைய அன்பை காட்டினான், பிரீத்தியை காட்டினான் அவனிடத்துல. அதனால தானே 2 வரத்தையே கொடுத்திருந்தான்னு பார்க்கிறோம். கொடுத்ததோடு நிற்கல, இந்த வரத்தை எப்போது வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு வேற சொல்லி கொடுத்துருந்தோம். அப்படி பிரீத்தியை தசரத மன்னவன் பொழிந்தபடியாலே அதன் விளைவாக கைகேயாகிற பாம்பு குத்திலிருந்து 2 பாம்புகள் கிளம்பித்து என்கிறான் காளிதாசன். எது 2 பாம்பு? 2 வரம். கொடிய வரமானது கிளம்பித்து ஒரு பாம்பானது ராமனை தீண்டித்து, மற்றொரு பாம்பானது பரதனை தீண்டித்து என்று சொல்ல வேண்டும். 2 பேருக்கும் துக்கம். ராமன் கிளம்பினான், அவன் காட்டுக்கு போக வேண்டும், பரதன் ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று கேட்க தசரதனம் சத்தியவாதி, சத்தியத்தையே பேசக்கூடியவன், பண்ண முடியாது என்று குலக்குமரா காடுடையப்போ என்று விட கொடுப்பான். இலக்குமணன் தன்னோடும் அங்கு எய்கினான் அப்படின்னு தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். ராமனை காட்டுக்கு போன்னு சொன்னான் தசரத மன்னவன். அதற்கு என்ன அப்படின்னு புறப்பட்டான். ராமன் கிளம்பி காட்டுக்கு போயிட்டு போனான். கங்கையை கடத்தினான். கங்கையை தாண்டி போயிட்டான் ராமன். நேராக சுமந்திரன்னு தேரோட்டி வந்தான். காட்டிலே கொண்டு போய் விடுவதற்காக சென்று இருக்கிறான்.
தேரோட்டி திரும்பி வந்தான் தசரத மன்னவனிடத்திலே. கேட்டான் தசரத மன்னவன், என்ன சொன்னார்கள், எல்லாரும் கிளம்பியாய்த்தா, போய் நான் போனார்களா அப்படின்னு கேட்டான். ஆமாம் தசரத மன்னவனே, 3 நாள் நானும் நின்று பார்த்தேன் கங்கை கரையிலே, ஒருவேளை திரும்பி வந்துடுவானோன்னு நின்று பார்த்தேன், இன்னும் வரவில்லை என்று அவன் சுமந்திரம் தெரிவிக்க நான் போயிட்டார்கள் என்றவாறு கண்ணை மூடினான இடத்திலே பிராணமை விட்டான், உயிரை விட்டான் தசரத மன்னவன். பார்த்தான், உயிர் போயிட்டு பார்த்தா அப்போது நாட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ராமனோ இப்போதான் காட்டுக்கு போயிருக்கான். அவ்விடத்திலே அடுத்து வேற யாரும் பிள்ளைகள் இல்லை. ராமன் லக்ஷ்மணன் காட்டுக்கு போயிட்டான். பரதனும் சத்ருகுணனும் மாமாவினுடைய கிரகத்திலே இருக்கிறார். என்ன பண்ணுறது இது பார்த்தா தசரதனுடைய உடல் இருக்கேன், அதை தூக்கி பெரிய எண்ணெய் கொப்பரையிலே போட்டாங்க. கொப்பரையிலே போட்டு அந்த உடலுக்கு ஒன்றும் ஆகாத இருக்கணுமே, அதனால் பெரிய எண்ணெய் கொப்பரையிலே போட்டார்கள். போட்டு உடனே அப்பொழுது செய்தி சொல்லி அனுப்பினார்கள், பரதன் உடனே வர வேண்டும்னு சொல்லுங்கோ. பரதன்கிட்ட அப்பா போயிட்டாருன்னா சொல்லாதீங்கோ, அவன் அப்படியே அங்கேயே மயங்கி விழுந்துருவோம். அதனால அப்படி சொல்ல வேண்டாம், போல உடனே ராஜ்யத்தில் ஒரு காரியம் உடனடியாக அப்பா அழைத்து வர சொன்னாலும் சொல்லி கூட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினார்கள். ராஜ்யத்திலே கைகேயி முதலான போனார்கள். சேவகர்கள்லாம் நேராக போனால் கைகேயி தேசத்துக்கு போனால் போய் பரதனை உடனே வர வேண்டும் அப்படின்னு அதிவேகமாக வந்தார்கள். நான் வர்ணிக்கிறார் வால்மீகி. ரொம்ப வேகமான குதிரைகளை கூட்டி கொண்டு அவ்விடத்திலிருந்து புறப்பட்டு வெகு சீக்கிரமாக வந்தார்கள். வரும்போதே பரதனுக்கு அவ்வளோ மனசே சரியில்லை. சகுனங்கள் எல்லாம் சரியாகவே இல்லை. இவர்கள் வேற ரொம்ப வேகமாக போகணுன்றா, என்ன ஏற்பட்டதுன்னு தெரியவில்லை அப்படின்னு நினைத்து கொண்டே வந்தான். நேராக வந்த உடனே அயோத்தியே அப்படியே சோகத்தில் இருக்கிறது, அப்படியே ஒரு சத்தமே இல்லாமல் இருக்கு. ஆனா இப்படி இருக்க அயோத்தி இப்போ பார்த்தாலும் பூக்கரத்தோடையும் உற்சவங்களோடையும் அப்படி இருக்கக்கூடிய தேசமாயிட்டு இப்படி போய் ஒரு வெறிச்சோடி இருக்கிறது அப்படின்னு நினைத்தான் பரதன். நேராக போனான், தன்னுடைய தாயாரினுடைய மாளிகைக்கு சென்றான். அம்மாவினுடைய மாளிகை போனான், கைகேயை போனான், அவளை வணங்கினான். அவளை வணங்கி தகப்பனான் நலமா, எங்கே இருக்கிறான் தகப்பனான் கேட்டான் பரதன். கேட்டவாறே அவள் சொன்ன வார்த்தை கைகை உடனே இவனை பார்த்து தெரிவித்தான். பரதனே, உங்க அப்பா எல்லாரும் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தார். என்ன அற்புதமான வார்த்தை. வந்து கேட்கிறான் பரதன், வந்து கேட்கிறான். பரதன் வந்து கேட்டா ஒரு வார்த்தை ஞாபகம், ஓ போயிட்டாரா உங்க அப்பா போயிட்டாரா இது ஒரு சொட்டு கண்ணீர் விடலாம். கண்ணீர் பொய்யாவாத இடலாம். லோகத்தில் இந்த மாதிரி தான் எவ்வளோ பேர் பண்ணுறான். அதுக்காக வரார் வாத்தியார் வரார். வாத்தியார் வந்து ஆத்துக்கார் போயிட்டார், ஆச்சு எல்லாம் முடிஞ்சுது, அவருடைய ஈமக்கடன்கள் எல்லாம் முடிஞ்சுது, ஆச்சு அவருக்கு நெருப்பு வைக்க போகிறோம், பார்த்துக்கோங்க எல்லாம் கையில் எதுவும் இன்னும் நகையெல்லாம் எதுவும் இல்லையா, நோதரெல்லாம் எதுவும் இல்லையா, கையில் எதுவும் போடலையா, ஏதாவது போட்டுக்க போகிறார், எடுக்கிறதுக்கு கலெக்டறதுக்கு மறந்துக்க போகிறேன், அல்லது ஏதாவது கயிறு ஏதாவது இருக்கா, எல்லாம் பார்த்துக்கோங்க, நான் தடவை பார்த்துக்கோங்க அப்படின்னு உடனே இவள் ஆத்துக்காரி சொல்கிறான். அதெல்லாம் 6 மாதம் முன்னாடியே எடுத்துட்டேன், 6 மாதம் முன்னாடியே கட்டி வச்சுட்டேன், 6 மாதமாக இவர் போகிறாரு நம்ம காத்துட்டு. அப்படி இருக்கக்கூடியவர்கள் கூட என்ன பண்ணுறான் அப்படின்னா போகும்போது ஐயோ போயிட்டாரே அப்படின்னு பொய்யாவது ஒரு 4 நாள் அழுது என்றெல்லாம் லோகத்திலே பார்க்கிறோம். பொய்யான பந்தங்கள்லாம் பார்க்கிறோம், லோகத்தில் இப்படியெல்லாம் கண்ணீர் விடுகிறார்கள் பார்க்கிறோம். அப்படி கூட நடிக்க தெரியலையே கைகை, அப்படி கூட நடிக்கவில்லை கைகை. ரொம்ப திடகாத்திரமா இருந்தான், ஒன்றும் கவலையே இல்லை, கவலை இருக்கிறா போல கூட நடிக்கவில்லை. வந்து நின்னான் பரதன். எங்க போனான்னு கேட்டான். அப்பாவா எல்லாரும் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தான். நல்ல வார்த்தை என்ன, எல்லாரும் போக வேண்டிய, எல்லாரும் ஒரு நாள் போய்த்தானே ஆகும், எல்லாரும் போகாமல் இருக்க முடியுமா? மரணம் என்பது இல்லாமல் உண்டா? எல்லாரும் ஒரு நாள் மரணத்தை அடைய வேண்டும், இல்லாமல் இருக்க முடியாது. டெத் இஸ் த பர்த் ரைட் ஆஃப் ஹியூமன் பீயிங் என்ற டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற ஒரு புத்தகத்திலே எழுதியிருக்கிறார் பெரியவர். அதனால எல்லாரும் பிறந்தவனுக்கெல்லாம் என்னன்னா ஒரு நாள் இறந்தே ஆக வேண்டும் என்பது அது இந்த லோகத்தினுடைய நியதி. ஐய மனுஷனை பொய்யெண்ணி காலனையும் உடனே படைத்தா என்கிறார் பெரியாள். லோகத்திலே இந்த லோகத்திலே மனிதர்களை படைக்கும் போதே கூட சேர்த்து யமனையும் படைச்சான் என்பது. என்ன, யமன் காலத்தை நிர்ணயிக்கிறான். எல்லா நாளும் இருக்க முடியாது, அதனால எல்லாரும் போக வேண்டிய இடத்துக்கு உங்க அப்பாவும் போட்டு அப்படின்னா கைக்கு பார்த்தான். கேட்டானோ இல்லையோ அப்படியே மயங்கி கீழே விழுந்து முடிச்சிட்டு கீழே விழுந்தான். தாப்பனார் இடத்துல அவ்வளோ பிரீத்தி, அதனால அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்தவாறே பார்த்தாள். கைகை பார்த்தாள், இப்படி விழுந்துட்டான். உடனே அவனை எழுப்பினான். திஷ்டோத்திஷ்ட ஹே ராஜன் அப்படின்னு சொல்லி அவனை எழுப்பினான். திஷ்டோத்திஷ்ட, எழுந்துரு ராஜன்னே, ராஜாவே எழுந்துரு அப்படின்னு எழுப்பினாள் கைகை. அந்த பரதன் அந்த சப்தம் காதிலே பட்டதோ இல்லையோ அடிச்சு பிறண்டு எழுந்து. பரதன் எழுந்தது எதனால் என்ன, இவள் எழுந்துருன்னு சொன்னதை கேட்டு எழுந்திருக்கவில்லை, அப்படி மயங்கி கிடக்கிறான். எழுந்திருன்னு சொன்னதுனால எழுந்திருக்கல.
ராஜன்னு ஒரு வார்த்தை சொன்னாள். வார்த்தை எப்படி இருந்தா, ஏன் ஈயத்தை காய்ச்சி காதில விட்டாள் எப்படி இருக்கும், ஏன் கொதிக்க கொதிக்க ஈயத்தை காய்ச்சி காதில விட்டா போல இருந்தது. அடிச்சு பிறண்டு எழுந்திருந்தான். என்னது ராஜாவா? யார் ராஜா? நானா ராஜா? அண்ணா இருக்கிறாரே, ராமன் இருக்கிறானே, ராமன் இருக்கக்கூடிய காலத்துல நான் எப்படி ராஜாள முடியும், அவனல்லவா ராஜா அப்படின்னு தெரிவித்தான் பரதாள். சொன்னவாறே அவள் சொன்னாள், தாயார் சொன்னாள், அண்ணாவாது அவனாது எல்லாம் போயாச்சு, யாரும் காட்டுக்கு போயாயிருக்கு அப்படின்னு நடந்ததை எல்லாம் தெரிவித்தாள் தாயார். கைகேயி சொன்னான். சொன்னவாறே ரொம்ப வருத்தம் ஏற்பட்டது பரதாழ்வானுக்கு. அதே சமயத்தில் இந்த கோபம் வந்தது. இப்படி பண்ணிவிட்டாயே தாயே, நீ எல்லாம் ஒரு தாயா, இப்படியா ராமனை போய் காட்டுக்கு எழுப்ப மனசு வருமா? எவ்வளவு பிரீத்தியோட இருந்தான் ராமன் இடத்திலே, உனக்கு போய் காட்டுக்கு அனுப்பிட்டீனே, அதுவும் எனக்கு போய் ராஜ்யமா? ராஜ்யத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு ராஜ்ய பரிபாலனத்தில் என்னைக்காவது ருச்சி இருந்தது உண்டா? எப்பொழுதும் அண்ணாவுக்கு அடிமை செய்ய வேண்டும் என்றல்லவா நான் இருந்தேன். இப்படி ஆயிட்டேன், இப்படி போய் பண்ணினீரேன்னு நன்னா திட்டினான் அவ்விடத்திலே. கைகேயை நன்னா வைதான் அவ்விடத்திலே. பரதாழ்வான் கீழே வந்தான், வந்து அப்படியே மூலையில வந்து உட்கார்ந்தான். இது பார்த்தாலும் ஒரே துக்கமானது சூழ்ந்து கொண்டது பரதனை. சரி, தாப்பனாருக்கு ஈமக்கடன்களை எல்லாம் பண்ண வேண்டும். வசிஷ்டாதிகள் எல்லோரும் வந்து சேர்ந்தார்கள். சரி, அதற்கு என்ன அப்படின்ட்டு அதற்கு சேர அவருக்கு செய்ய வேண்டிய ஈமக்கடன்களை எல்லாம் செய்து தலை கட்டினான். தசரதனுக்கு செய்ய வேண்டிய கிரேகளை எல்லாம் பண்ணி முடித்தான். முடித்துட்டு சாயங்காலம் மாளிகையில அப்படியே உட்கார்ந்து இருந்தான். அப்படியாயிட்டே இதற்கு காரணம் என்ன? இப்படி ராமன் காட்டுக்கு போனதற்கு காரணம் என்ன யோசிக்க தொடங்கினார். ராமன் ஏன் காட்டுக்கு போனான்? யார் காரணம்? இதெல்லாம் யோசிச்சான். வாஸ்தவம் தான், ராமன் காட்டுக்கு போனதுக்கு இந்த கூனிதான் காரணம். மந்தரை இருக்கிறாளே, அவள் தான் கெடுத்து விட்டாள். நம்முடைய தாயாரிடத்துல இப்படி சொல்லி அப்படி சொல்லி அவள் தானே போனான். இடத்துல ஏறினாள், மேலே ஏறினாள். பெரிய உப்பரிக்கையிலே ஏறினாள். பால்கனி அதுல ஏறினாள். ஏறி பார்த்தாள் கூனி. பார்த்தா கீழே எங்கு பார்த்தாலும் விழாக்கோலம் பூண்டு இருந்தது. அடுத்தவாறே எங்க கூட்டம் என்ன விழா, யாருக்கு விழா கேட்டாள் கூனி. கேட்டவாறே பொழுது தெரிவித்தார்கள், ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னவாறே என்ன பண்ணா கூனினா, ஏறினது கூட வேகமா உடுன்னு இறங்கினது. எவ்வளவு வேகமா ஏறினாலும் அதை விட வேகமா இறங்கி நேரம் அவள் இடத்துல கைகேயி இடத்துல போனா எல்லாத்தையும் சொன்னா. ராமனை பற்றி அபவாதத்தை சொன்னாள். ராமன் வந்தான்னா உன்னுடைய பிள்ளைக்கு ராஜ்யம் கிடைக்காது, பிள்ளையை தூக்கி ஜெயில வச்சுடுவோம், அது இதுன்னு எல்லாத்தையும் சொல்லி கலக்கினாள் தாயினுடைய மனதை. அதனால இவருடைய தாய் மேல தோஷம் இல்லைன்னா, தாய் அவள் நல்லவள் தான். இந்த கூனியால்தான் இப்படி ராமன் காட்டுக்கு போனான், தகப்பனார் மாண்டு போனார், எல்லாத்துக்கும் கூனிதான் காரணம் நினைத்தான் முதல்ல பரதன். பாரு, அடுத்து கொஞ்சம் யோசித்தான். கூனி என்ன பண்ணுவள்? அவள் காரியம் இல்லை. அற்புதமான ஸ்லோகம் ஸ்ரீராமாயணத்திலே பார்க்கிறேன். நப்பிரவேசே ரகுநந்தனஸ்யா, ராமன் காட்டுக்கு போனதற்கு காரணம் என்ன? நமந்தராயாக முதல்ல கடித்தான். முதல்ல மந்தரையோ கூனியோன்னு நினைத்தான். இல்லைங்க, கூனி இல்லை காரணம். கூனி ஏதோ வந்து சொல்றான்னா, நம்ம அம்மாவுக்கு எங்க போச்சு புத்தி? தாயார் அவள் புத்தியோட இருக்க வேண்டாமா? அவளுக்கு கொஞ்சம் அறிவு இருக்க வேண்டாமா? இப்படியா யாரோ ஒருத்தி வந்து சொன்னான். அவள் கூனியானவள் வேலைக்காரியா இருக்கக்கூடியவள். வேலைக்காரி சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதா? எதையாவது வந்து சொல்லுவா, நம்ம வீட்டில் இருக்கிறத பக்கத்து வீட்டில் போய் சொல்லுவா, பக்கத்து வீட்டில் இருக்கிறத நம்ம வீட்டில் வந்து சொல்லுவா. இப்படியெல்லாம் அவள் ஏதாவது சொல்லுவா. இதெல்லாம் கேட்டு ஒரு காரியம் பண்ணுவது, ராமனை காட்டுக்கு அனுப்புவது என்பது சரியா? நம்ம தாயாருக்கு எங்க போச்சு புத்தி? அவளாலைத்தான் ராமன் காட்டுக்கு போனோம் நினைத்தான் பரத். யோசித்தான், நம்ம தாயாரையும் குத்தம் சொல்ல முடியாது. நச்சமா துரஸ்யா, தாயாரையும் குத்தம் சொல்ல முடியாது. என்னதான் இருந்தாலும் அவளுக்கு பிள்ளையிடத்துல பரிவு, நம்ம இடத்துல ரொம்ப பிரீத்தி. அதனால இவன் என்னென்னவோ சொன்னவாறே இவன் என்ன ஆகணும்னு பயந்து அதனால அவள் 2 வரத்தை கேட்டுட்டான். சரி, இவதான் கேட்டானா, நம்ம அப்பாவுக்கு எங்க போச்சு புத்தி? அவர் நன்னா தானே இருந்தார் நம்முடைய தகப்பனார். அவர் என்ன சொல்லியிருக்கணும்? நீனா சும்மா ரெடி, அதெல்லாம் நீ ஏதோ வரணும் ஏதோ கொடுத்தேன்னா அதெல்லாம் இப்போ வரலாம் கொடுக்க முடியாது, அத்தை கொடுக்க முடியாது. ராமனுக்கு நாடுன்னு சொல்லியிருக்கேன், என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? பரதனுக்கு போய் ராஜ்யத்தை கொடுக்க முடியுமா? ராமன் அல்லவா அரசாள பிறந்தவன், அண்ணா அல்லவா அரசாள வேண்டும், மூத்தவன் அல்லவா அரசாள வேண்டும். முடியாதுன்னு நம்முடைய தகப்பனார் மறுத்திருக்க வேண்டும். அவர் தான் இளையாள் மோகம். இளையாள் சின்னவள் கைகேயி, அவள் தான் சிறியவளாக இருக்கக்கூடியவள். ரொம்ப நாள் கழித்து கைப்பிடித்தான் இந்த கைகேயி. அதனால அவளிடத்துல ரொம்ப மோகம், ரொம்ப பிரீத்தினால என்ன ஏற்பட்டது அப்படின்னா, அப்படியே மயங்கி போய் அவள் சொன்னதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாடிட்டு நம்ம அப்பா கூப்பிட்டு
இடத்துல. அதனால தோஷம் யாரிடத்துலன்னா நம்முடைய ராஜாவிடத்துல தான் தோஷம், தகப்பனாரிடத்துல தான் தோஷம். கைகேயி இடத்திலே தோஷம் கிடையாது. நினைத்தான் அவ்விடத்திலே பலம். எடுத்து பார்க்கணும். தகப்பனாரிடத்துலையும் தோஷம் சொல்ல முடியாது. என்ன பண்றது, அவர் சத்தியவாதின்னு போயிட்டார். எதுவும் சத்தியத்தை தவிர பேச மாட்டேன், எல்லாம் சத்தியத்தையே சொல்லுவேன், அப்போதான் சொர்க்கத்திலே இடம் கிடைக்கும். சத்தியத்தை சொல்லணும், உண்மையை சொல்லணும்னு அவர் கட்டிட்டு எழுத. அதனால 2 வரம் கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. தரேன்னு சொல்லியிருக்கேன், முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்ட்டு நம்ம அப்பா தான் ஏதோ கூப்பிட்டார். ராமனை கூப்பிட்டு காட்டுக்கு போன்னு சொன்னேன். ராமன் காட்டுக்கு போனதுக்கு யார் தெரியுமா காரணம்? ராமன் தான் காரணம். ராமன் தான் இருக்கானே, அவனாவது வந்தவன். அப்பனார் கூப்பிட்டு காட்டுக்கு போ அப்படின்னா நான் பாய் என்ன நினைச்சுட்டு இருக்கேன். நான் முதல் நாள் கூட்டியில் நாடு கொடுக்குறேன், அடுத்த நாள் கூட்டியில் காட்டுக்கு போன்றேன். என்ன விளையாட்டா இருக்கா? காட்டுக்கு போனா காட்டுக்கு போக முடியுமா? அதெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இருந்த என்ன தகப்பனார் சொன்னா எல்லாத்தையும் கேட்கணுமா? ஏதோ தகப்பனார் அவர் ஏதோ கலக்கத்தில் சொல்றாரு, தாயார் ஏதோ திட்டினான்றதுனால தாயார் அவளை மறுக்க முடியாதுன்றதுனால அப்பா சொல்றாரு. அப்பா சொன்னா இவன் தான் கேட்கணுமா? ஒன்றும் கேட்க முடியாது, அதெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். முடியும் என்னன்னா தசரதனுக்கே இந்த வருத்தம். தசரதன் அவனே புலம்புனா கைகேயி இடத்துல, ஐயோ இப்படி ஒரு பிள்ளையை பெற்றுட்டேனே, என்னுடைய பிள்ளை எப்படி இருக்கான், நான் சொன்னதெல்லாம் கேட்கறேன்றான். எல்லாத்தையும் எப்படி ஒரு பிள்ளை, சொன்ன பேச்சு கேட்கிற பிள்ளையை பெற்றேனேன்னு வருத்தப்படுறது யாருன்னா தசரதன் ஒருத்தன் தான். அவன் தான் வருத்தப்படுறான். ஐயோ சொல்ற பேச்சு கேட்கிற ஒரு பிள்ளை இருந்தது, இதை போல பிள்ளை யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்னு மனசுல நினைத்தான் தசரதன். அதனாலதான் யாருக்குமே இல்லை. ராமனுக்கு பிற்பாடு யாருமே சொன்ன பேச்சே கேட்கறது அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா தகப்பனார் தாயார் சொல் பேச்சு கேட்கிற மாதிரி ஒரு பிள்ளை அவன் கிடைத்தானே. இப்ப கூட்டு காட்டுக்கு போன்னு சொன்னான், சரின்னு கிளம்பி போடுவாங்க. இப்படி இருக்கானே ராமன். எப்படி இருக்கணும்னா கூட்டு காட்டுக்கு போ அப்படின்னு சொன்னான், முடியாது அப்படின்னு சொல்றவனா இருந்தான்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்றான். தசரதன் சொல்றான் கைகேயி இடத்துல, கைகேயி படுபாவி, இப்படி ஒரு பிள்ளைய போய் காட்டுக்கு போன்னு சொல்றையே, சொன்னா கிளம்பி போயிடுவானே, போகமாட்டேன்னு சொல்லாமல் இருக்கானா? அப்படி இல்லையே, அவுரங்கசீப்பை போல ஒரு பிள்ளை கிடைக்கலையே தசரதன் நினைக்கிறேன். அவுரங்கசீப்பை போல ஒரு பிள்ளை கிடைக்கலையே. என்ன தகப்பனாரெல்லாம் கொண்டுட்டு ராஜ்யம் பண்ற மாதிரி ஒரு பிள்ளை இருந்திருந்தான்னா, தகப்பனார் ஜெயில போட்டு ராஜ்யம் பண்ற மாதிரி ஒரு பிள்ளை இருந்திருந்தான்னா ஆனந்தமா இருந்திருக்கு. அதனால உபன்யாசத்துக்கு விஷயம் தசரதனும் அவுரங்கசீப்பும் தலைப்பு. அதை போல ஒரு பிள்ளை கிடைக்காமல் போனானே, ராமனை பெற்றேனேன்னு தசரதனை கதறுகிறான். அதை நினைத்தான் பரதன் நினைத்தான். ஆமாண்ணா, ராமன் காட்டுக்கு போனதுக்கு ராமன் தான் காரணம். கூட்டு என்னவோ காட்டுக்கு போன்னு சொன்னா இவனும் கிளம்பி காட்டுக்கா போவான். அதெல்லாம் முடியாது தகப்பனாரேன்னு சொல்லலாமே, அப்படி சொல்லவில்லையே. அதனாலே ராமன் தான் காரணம் நினைத்தான் பரதன். அடுத்தபடியா நினைத்தான் நரா கவசிய இல்ல, ராமனுடைய தோஷமும் இல்லை. என்னதான் இருந்தாலும் ராமன் அவன் ஒரு நியத்தில இருந்தான். பெரியவர்கள் எதை சொன்னாலும் கேட்க வேண்டும், அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் வச்சுருந்தான். அதனால தகப்பனார் சொன்னாலும் நான் கேட்பேன் இன்னும் ஒரு நியத்தில இருந்தான். அதனால அவனையும் குத்தம் சொல்ல முடியாது. தகப்பனார் சொல்லிட்டார், அதனால வேறு வழி இல்லைன்னு ராமன் கிளம்பி போயிட்டான். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? ராமன் காட்டுக்கு போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? நிமித்தமாசி, அவன் காட்டுக்கு போனதற்கு நான் தான் காரணம். நான் தான் காரணம். நான் ஒருத்தன் பிறக்காமல் இருப்பேனே ஆனால் ராமன் காட்டுக்கு போயிருப்பான். நான் ஒருத்தன் பிறகலை நான் நினைத்தான், பரதன் நினைக்கிறான். நான் பிறந்ததே காரணம். நான் பிறக்கவில்லை என்றால் ராமன் காட்டுக்கு சென்று இருக்க மாட்டார். என்ன ஆயிருக்கும்? தாயார் அவள் ராஜ்யத்தை கேட்டிருப்பாள். நான் இருந்ததுனால தானே கேட்டேன். பரதன் ஒருத்தன் இருந்தபடியால்தானே பரதனுக்கு ராஜ்யம் வேண்டும்னு கேட்டு பெற்று வைத்தாள் கைகேயி. பரதன் ஒருத்தனை இல்லைன்னு வச்சுப்போம், யாருக்கு ராஜ்யத்தை வாங்கி இருப்பான்? யாருக்கும் ராஜ்யத்தை வாங்க முடியாதல்லவா? நான் பிறந்ததே காரணம். அதனால ராமன் காட்டுக்கு போனதுக்கு யாரும் காரணம் கிடையாது. குடி காரணம் கிடையாது, கைகேயி காரணம் கிடையாது, ராஜா தசரதன் காரணம் கிடையாது, ராமன் காரணம் கிடையாது, நான் தான் காரணம் அப்படின்னு தெரிவித்தான். அந்தான் காரணம் ராமன் காட்டுக்கு போனதற்கு அப்படின்னு கதறி எழுதான விடத்திலே பரதன் என்று விடுத்தாந்தம் பார்க்கிறோம். இதையேதான் பின்பற்றுகிறாள் ஆண்டாள். இந்த குணத்திலே ஈடுபட்டாளா? என்ன வார்த்தை, என்ன வார்த்தை, இப்படித்தான் வார்த்தை பேசணும். வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, யார் என்ன தோஷத்தை தெரிவித்தால் தகும் நானே செய்து அப்படின்னு சொல்ல வேண்டும். அதுதான் ஸ்வரூபம் என்று காட்ட வேண்டும் நினைத்தாள் ஆண்டாள். அதனால தான் அந்த பாசுரமாக இருக்கு. திருப்பாவையிலே பாசுரமாக்கினாள். 15வது பாசுரம் கொண்டாடுகிறாள். எல்லே இளங்கிளியே இன்ன முறங்குதியோ சில்லன்னடையேன் மின்னங்கமீர் போதறிகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன்வாயரின் பள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுகா
அழகான பாசுரம் அவ்விடத்திலே நம்முடைய பூர்வர்கள் கொண்டாடுகிறார்கள். திருப்பாவையாகிறது இப்பாட்டிலே. திருப்பாவைனா எந்த பாசுரம்? திருப்பாவையினுடைய சாரம் எந்த பாசுரத்தில் அடங்கியிருக்குன்னா 15வது பாசுரம். 15வது பாசுரம் தான் திருப்பாவை. திருப்பாவை கொண்டு 15வது பாசுரம். என்ன அதனுடைய சாரமே அந்த 15வது பாசுரத்துக்கு தான் இருக்கு. ஏன் இப்படி என்ன பெருமை 15வது பாசுரத்துக்கு? 15வது பாசுரத்திலே தான் ஆண்டாள் பாகவதர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை காட்டுகிறேன். அடியார்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ளும் அப்படின்றத ஆண்டாள் காட்டுறதே எவ்விடத்திலேனா இந்த 15வது பாசுரத்திலே. எப்படி நடந்துக்கணும்? இந்த 15வது பாசுரமே எப்படி அமைஞ்சிருக்கு? 2 பேருடைய சம்பாதமாக அமைந்திருக்கிறது. உள்ளே இருக்கக்கூடிய பெண் பிள்ளை அவளும் பேசுறாள், வெளியிலே இருக்கக்கூடிய ஆண்டாள் கொட்டினர். இந்த திருப்பாவையிலே வெளியில ஆண்டாள் கொட்டினர். அவர் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் எழுப்பிக் கொண்டு போய் கண்ணனை பார்த்து அனுபவிக்கிறார்கள். பார்க்கிறோம் தான் திருப்பாவையே ஒரு நாடகமாக அமைந்திருக்கிறதுன்னு பார்க்கிறேன். அது இருக்கு. வெளில இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளும் பேசுறா, உள்ள இருக்கக்கூடிய பெண் பிள்ளை அவளும் பேசுகிறாள். இந்த 15வது பாசுரத்துல 2 பேரும் பேசுகிறார்கள் இந்த பாசுரத்தில். அதில் வெளில இருக்கிறவா சொன்னா இல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்குதி. உள்ள இருக்கிறவள் யார்? அதுவும் ஆண்டாள் தான். ஆண்டாளே அப்படி பாவித்துக் கொள்கிறாள். வெளியிலே இருக்கிறா போலையும் உள்ள இருக்கிறா போலையும் பாவித்துக் கொண்டு அப்படி பாவனையாலே பாசுரம் பாடுகிறாள். வெறும் அப்படி நினைத்துக் கொண்டு பாசுரம் பாடுகிறாள். வெளில இருக்கிறவா எல்லே இலங்கையே இன்னும் உறங்குதியோ பெண்ணே இன்னும் ஏன் தூங்குற அப்படின்னு கூட்டவாறு உள்ள இருக்கிறவள் அவள் கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருந்தா, கிருஷ்ணனை யோசிச்சுட்டு இருந்தா. அதனால சில்லன் அழையன் நங்கமீர் போதருகின்றேன், சில்லன்னு கூப்பிடாதீங்கோ என்றால் வரேன், கொஞ்சம் பொறுமையா இருக்கோ வரேன் அப்படின்னு தெரிவித்தார். வெளில இருக்கிறவா வல்லை உன் கட்டுரைகள் பண்டேவும் வாயிருக்கு, மாமா உடைய வார்த்தைகள்லாம் தெரியும், சும்மா வரேன் வரேன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் வரமாட்டேன் அப்படின்னு வெளில இருக்கிறவா திட்டினார்கள் உள்ள இருக்கக்கூடிய பெண் பிள்ளை. உடனே உள்ள இருக்கிறவள் பார்த்தா வல்லீர்கள் நீங்களே, வல்லீர்கள் கொலையெல்லாம் பேசக்கூடியவர்கள், நல்லா பேச்சு சாமர்த்தியம் படைத்தவர்கள் நீங்கள் தான். எவ்வளவு நாள் நான் உங்கள் வாசல்ல வந்து நின்றுருக்கேன் தெரியுமா? எவ்வளவு நாள் நீங்கள் எழுந்திருக்காத இருந்திருக்கேன் தெரியுமா? சும்மா இப்பொழுது வந்து என்ன சொல்றேன் அப்படின்னு உடனே சொல்லு. இப்பாடு நினைத்தான், ஓ தவறு, இப்படி பேசக்கூடாது. பாகவதர்கள் அவர்கள் நம் மேலே ஏதேனும் ஒரு தோஷத்தை தெரிவித்தார்களே ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆம் உண்டு ஒப்புக்கொள்ள வேண்டும் நினைத்தாள். உடனே சொன்னால் நானேதான் ஆயிடுக. ஆமா என் மேலே தான் அனைதான் ஆயிடுக, நானேதான் நான் தான் இப்படியெல்லாம் பேசக்கூடியவன், இந்த தோஷம் என்னுடையது என்றே இருக்கட்டும் என்று அதை ஒப்புக்கொண்டாள். இப்படிதான் பாகவதர்களிடத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்று காட்டுகிறாள். இடத்திலே ஆண்டாள். யாராவது ஒருத்தர் வருகிறார், பாகவதர்கள் வருகிறார், அண்ணா திட்டுறா, ஏதோ தோஷத்தை எல்லாம் தெரிவிக்கிறார்கள். என்ன பண்ணணும்? தமிழ் சரி என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். சுவாமி இல்லாத தோஷத்தை எல்லாம் சொல்றாள். இந்த தோஷமெல்லாம் நம்மிடத்திலே இல்லவே இல்லையே. இந்த தோஷமெல்லாம் இந்த ஜென்மத்திலே இல்லாமல் இருக்கலாம். இல்லை எவ்வளோ ஜென்மம் இருக்குது, எவ்வளோ ஜென்மம் எவ்வளோ பிறவிகள் பிறந்திருக்கோம். நாம் பண்ணாத தோஷமே கிடையாது. புதுசாதான் தோஷத்தை கண்டுபிடிக்க வேண்டும். எல்லா பாபத்தையும் பண்ணியிருக்கோம், பண்ணாத பாபமே கிடையாது, எல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறோம். அதனால என்ன சொன்னாலும் சரி, அதுக்கு என்ன ஒரு பாகவதர் தானே நிந்திக்கிறேன், அவருக்கு என்ன அவர் நெஞ்சிலே என்ன வருத்தமோ இதனால இப்படி பேசுகிறாரோ சரி தகும். ஆம் பின் ஜென்மத்திலே பாபம் பண்ணியிருக்கலாம், பின் ஜென்மத்திலே பாபம் பண்ணியிருக்கலாம், தகும் எல்லாம் தகும் என்று நான் தான் என் மேலேதான் குற்றம் என்று குற்றத்தை ஏறிட்டுக் கொள்ள வேண்டும். ஒரு காலத்திலையும் அவர் நம்ம திட்டினார், திருப்பி அவரை திட்டுறது, நான் மட்டும்தான் பெருசா பண்ணிருக்கிறா, நீ என்ன பெரிய யோகியமா அவரை திருப்பி திட்டுறது இருக்கேன், அது ஒரு காலத்திலேயும் கூடாது. அது பாகவத ஸ்வரூபத்துக்கு சேராது என்று எடுத்து காட்டுகிறார். அப்படி இருந்தால் ராகவ சம்பந்தம் அது பெருமான் ராமனோடைய சம்பந்தம் அது அட்டு போம் என்று காட்டுகிறார். இது யார் காட்டினதுன்னா பரதன் காட்டின நெறி. பரதனுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ராமன் காட்டுக்கு போனதற்கும் பரதனுக்கும் சம்பந்தம் இருக்கா? ஒரு சம்பந்தம் கிடையாது. அவன் மாமாத்துல இருந்தான், இது நடந்தது எதுவுமே தெரியாது. இவ்விடத்திலே நடக்கிறது, ராமன் காட்டுக்கு போனதோ தகப்பனார் போனதோ எதுக்குமே அவன் காரணம் கிடையாது. இருந்தாலும் என்ன பண்ணான், தன்மையிலே ஏறிட்டு கொண்டு என்னால தான் நான் பிறந்ததே குற்றம், நான் பிறந்ததாலே தான் இப்படி ஏற்பட்டது என்று அந்த குற்றத்தை தன்மையிலே ஏறிட்டுக் கொண்டான் பரதாழ்வான். பிற்பாடு போறான், குவனிடத்திலே போகிறான். குவனிடத்திலே போகக்கூடிய காலத்திலே அப்பொழுது கௌசல்யே அவளை அறிமுகப்படுத்தக்கூடிய காலத்திலே நான் பிறந்ததாலே எல்லா செல்வத்தையும் இழந்தவளிவள் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறார் கௌசல்யை. குவப்பெருமாளுக்கு நான் பிறந்ததாலே தான் எல்லாம் கொடுத்து விடு, எல்லா செல்வமும் என்ன ராமன் தான், நான் பிறந்ததாலேயே ராமனை இழந்தவன் என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறான்னா என்ன உள்ளம் பரதனுக்கு குற்றத்தை தன் மேலே ஏறிட்டுக் கொண்டானே அந்த வழியில தான் நடக்க வேண்டும் என்று காட்டுகைக்காக ஆண்டாளும் குற்றத்தை தன் மேலே ஏறிட்டுக் கொள்கிறாள். நானேதான் ஆயிடு,
என்று என் மேலேதான் குற்றம் என்று ஆண்டாள் பரதன் விஷயத்திலே ஈடுபட்டு அருளை செய்கிறாள் திருப்பாவையிலே. பார்க்கிறோம், இது 2 பேருக்கும் உண்டான குணத்திலே உண்டான சாமியம் என்று பார்க்கிறோம். தெரிவித்தான் பரத்தாழ்வான். அடுத்த நாள் வந்து சேர்ந்தார்கள். அடுத்த நாள் முடிந்தது. எல்லாம் எங்கு பார்த்தாலும் பெரிய சின்னங்களினுடைய சப்தங்கள், பெரிய வாத்தியங்களுடைய சப்தங்கள், கோஷங்கள் எல்லாம் கேட்டது. அவ்விடத்திலே இவனே துக்கத்தில் இருக்கான். பார்த்தாலும் சத்தம். எதனாலே சத்தம் அப்படின்னா, எல்லாரும் இவனை அடுத்த ராஜாவாக ஆக்க வேண்டும் அப்படின்றதுக்காக வந்துட்டா. வசிஷ்டர் என்ன முதலிய மந்திரிகள் எல்லோரும் புறப்பட்டார்கள். எல்லோரும் வந்தார். வந்து இவனை பார்த்து தெரிவித்தார்கள். பரதனை பார்த்து, அப்பா பரதனை, உங்க அப்பா அவரும் மேலே போய் சேர்ந்தார். அவரும் உனக்கு ராஜ்யத்தை கொடுத்தார். அவருடைய அனுமதியும் இருக்கிறது, தகப்பனாரினுடைய அனுமதியும் இருக்கிறது. அதே போல ராமன், அவனும் ராஜ்யத்தை உனக்கு கொடுத்து விட்டு காட்டுக்கு சென்றிருக்கிறான். அதனாலே ராமனுடைய அனுமதியும் இருக்கிறது. நீ அரசாள பிறந்தவன். அதனாலே இப்பொழுது ராஜ்யம் வேற அராஜகமாக இருக்கிறது. ராஜா இல்லாமல் இருக்கிறது நாடு. அப்படி ஒரு காலத்திலேயும் இருக்கக்கூடாது. அதனால நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ண வேண்டும், முடிசூட்டிக் கொள்ள வேண்டும், அரசனாக வேண்டும், ராஜ்ய பரிபாலனம் பண்ண வேண்டும் சொன்னார் வசிஷ்டர். கேட்டார், உடைய குலகுரு வசிஷ்டர் இவரும் வந்து இப்படி சொல்லுகிறார். இன்னும் உடனே என்ன பண்ணோம், விலலாப சபா மத்தியே ஜஹர்ரே ச புரோஹிதம் தெரிவிக்கிறார் வால்மீகி. விலலாப சபா மத்தியே, விலலாபம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓன்னு அழுதான், கதறி அழுதான். இடத்திலே பரதன் எங்க அழுதான்? சபா மத்தியே, சபையின் நடுவிலே அழுதான். சபையின் நடுவிலே அழுவது என்பது அது ஆணுக்கு சேராத விஷயம். ஆண் பிள்ளையா இருக்கக்கூடியவன் அவன் சபையின் நடுவிலே அழக்கூடாது. அதுவும் சத்திரிய குலத்திலே பிறந்தவன், ராஜகுலத்திலே பிறந்தவன். அவன் எல்லா மந்திரிகள் ஜனங்கள் எல்லாரும் கூடியிருக்கான். எல்லாரும் முன்னாடி அழலாமா, எல்லாரும் முன்னாடி அழுதான். அப்படி துக்கம், போர் அழ. எதனாலே துக்கம் அப்படின்னா, ராமன் காட்டுக்கு போனான்றது அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, தன் தலையிலே முடிய வைக்கணும்னு பார்க்கிறார்களே, என்னை ராஜாவாக்கணும்னு பார்க்கிறாளே, அது ஒரு காலத்திலேயே சேரவே சேராது. இது யாருக்குண்டான முடி அப்படின்னா, சேஷித்த சூச்சகமான முடி, தலைவனுக்குண்டான முடி. தலைவன் யாரோ அவன் தான் முடி சூடிக்கொள்ள வேண்டும், அவன் தான் முடியை சூட வேண்டும். நான் யார்? அடியவனாக இருக்கக்கூடியவன், அடிமை செய்ய பிறந்தவன் தான் சேஷன் பெருமான். அவன் தான், ராமன் தான் தலைவன், நான் அவனுக்கு அடிமை. அப்படி இருக்கும்போது இந்த முடியை போய் எந்த நிலையில சுடிக்கொள்ளலாமா? இதை சுடிக்கொண்டா இதோடே சேர்ந்து நான் தான் ராஜா என்கிற நினைவு வந்து சேருவேன், அகங்காரம் வந்து சேருவேன், சுவாதந்திரியம், நான் யாருக்கும் அடிமை இல்லை என்கிற எண்ணம் அல்லவா வந்து சேரும். இதை போய் கொண்டு வந்து எந்த நிலையில வைக்கணும்னு பார்க்கிறார்கள் என்று அதற்காக நடுங்கி அழறான். அதுக்காக அழுதான், ஓன் அழுதா. எழுந்திருந்து என்ன பண்ணான்? ஜஹர்ஹேஜ புரோஹிதம். புரோஹிதர் இருக்கார், 2 செய்யக்கூடாத காரியம், சபையின் நடுவிலே செய்யக்கூடியாத 2 காரியத்தையும் செய்தான் என்று தெரிவிக்கிறார் இடத்தில். என்ன? ஒன்று அழக்கூடாது, இன்னொன்று என்னன்னா புரோஹிதரை நன்னா நிந்தித்தான். புரோஹிதர் நம்முடைய குலகுருவாக இருக்கக்கூடியவர் ஆச்சாரியன், அவரை போய் சபையின் நடுவிலே திட்டலாம். ஆச்சாரியனை ஒரு காலத்திலேயும் திட்டக்கூடாது. ஒருவேளை ஆச்சாரியன் சொல்ற அர்த்தத்திலே ஏதாவது வேறுபாடு இருந்தது, ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா தனியாக அழைச்சிட்டு போயிடும். தனியாக அழைத்து கொண்டு போய் அப்பவும் திட்டக்கூடாது. ஆச்சாரியன் என்ன பெரிய என்ன வேணா சொல்லுவீரா அப்படின்லாம் திட்டக்கூடாது. இப்படி சொல்லுகிறீரே, இது சரியில்லையே, இப்படி இல்லையா அப்படின்னு அவரோட பணிவோடே கேட்க வேண்டும். ஒரு இடத்துல இவன் என்ன பண்ணானா நல்லா திட்ட ஆரம்பிச்சான். சபை நடுவில் இப்படி போய் பண்றீரே கேட்டான் பரதன். வசிஷ்டரை பார்த்து கேட்ட முதல் வார்த்தை, நீர் எவ்வளவு வருஷமா குலகுருவா இருக்கீங்க, எப்போலேருந்து நீர் குலகுருவா இருக்கீங்க கேட்டான் பரதன். கேட்ட மாதிரி அவர் சொன்னான், நானா ஏன்பா என்னை பார்த்து எதனால இப்படி கேட்கிறேன், நான் தான் இங்கே பெர்மனண்ட் இல்லை, இங்கே பர்மனண்ட் எம்ப்ளாயி நான் தான். விஸ்வாவு தொடங்கி நான் தான் இருக்கேன், விஸ்வாவு தொடங்கி மனு தொடங்கி எல்லாருக்கும் பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தது நான் தான், பிடிசூடி வைத்தது நான் தான். இதுலெல்லாம் எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. விடத்தில் ரொம்ப காலமாக எல்லாரும் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கேன், அதனாலே கேட்கிறேன் கேட்டார் வசிஷ்டர். கேட்டவாறு அப்பொழுது பரதன் கேட்டான், இவ்வளவு நாள் இவ்வளவு பேருக்கு முடிசூட்டி வைத்திருக்கிறீரே, ஒரு நாளாவது அண்ணன் இருக்கக்கூடிய காலத்திலே தம்பிக்கு முடிசூட்டி இருக்கிறீரா? அண்ணா இருக்கும் போது தம்பிக்கு பட்டாபிஷேகம் பண்ணி இருக்கிறீரா எப்போவும் கேட்டான் பரதன். கேட்டவாறு வசிஷ்டர் கிடையாது, அதை போலே பண்ணது கிடையாது அப்படின்னு சொன்னவாறே பரதன் சொன்னான். அப்ப இப்ப மட்டும் பண்ண முடியுது, பொழுது மட்டும் சேருமா? எது இவ்வளவு காலம் பண்ணார்களோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். பெரியோர்கள் எதை அனுஷ்டித்தார்களோ அதைத்தான் அனுஷ்டிக்க வேண்டுமே தவிர நாம ஒன்று பண்ணுவது என்பது அது ஒரு காலத்திலேயும் கிடையாது. பெரியோர்கள் செய்யாததை நாங்கள் செய்ய மாட்டோம், நான் செய்ய மாட்டேன் தெரிவித்தான் பரதன். அண்ணா இருக்கும்போது தம்பிக்கு முடிசூட்டினது என்பது நீர் பண்ணது கிடையாது, அப்ப இப்ப மட்டும் பண்ணொன்று
அண்ணா இருக்கிறான், ராமன் இருக்கிறான். அவனுடையது இந்த முடி, இந்த ராஜ்யம் அவனுடையது, இந்த ராஜ்ய லக்ஷ்மி அவனுடையது. இதை போய் நான் அபகரித்தேன்னா என்ன ஏற்படும் அப்படின்னா, பரிவேத்தாரமாத்மானம் வேறே ஸ்வீகரணாத் பூமி என்கிறார் பரதாழ்வான விடத்திலே. பரிவேத்தா அப்படின்னு ஒரு பாபம் வந்துச்சு. அண்ணாவுக்கு நிச்சயமாயிருக்கு, அண்ணாவுக்கு கல்யாணம் ஆக போகிறது. கல்யாணம் ஆக போகக்கூடிய காலத்துல அண்ணாவுக்கு கல்யாணம் ஆவதற்கு முன்பாக தம்பி கல்யாணமே பண்ணிக்க கூடாது. சரி, அப்படியே அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். யாரை கல்யாணம் பண்ணிக்கிறான்? அண்ணாவுக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருக்காங்க, அதே பொண்ணை தம்பி கல்யாணம் பண்ணிக்கிறான். அண்ணாவுக்காக பிடித்து வச்சிருந்த பொண்ணையே தம்பி கல்யாணம் பண்ணிட்டாங்க. என்ன ஏற்படும்? பரிவேத்தாலும் ஒரு பாபம் வந்து சேரும் அப்படின்னு சாஸ்திரமானது தெரிவிக்கிறது. அதுதான் எனக்கு வரப்போகுது. என்ன, இந்த ராஜ்ய லக்ஷ்மி இருக்கிறது, ராஜ்யம்னு சொல்லக்கூடிய பெண் பிள்ளை, இது என் அண்ணாவுக்காக பார்த்த பெண், அவளுக்காக நிச்சயித்து வைத்திருக்கக்கூடிய பெண். அவனை அல்லவா யுவராஜாவா ஆக்க வேண்டும் நினைத்தார். அவருக்கல்லவா இந்த பெண்ணானவள் உரியவள். என்ன, அவன் தான் பெரியவன் போது இதே பெண்ணை கொண்டு வந்து என் தலையில கட்டணுன்றேன். இதே பெண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கொள்ள சொல்லுகிறீரே, எனக்கு பாவம் பரிவேத்தா என்கிற பாவம் அல்லவா வந்துச்சு. ஆனே ஒரு காலத்திலேயும் கிடையாது, பண்ண மாட்டேன். இந்த குலத்திலே செய்யாததை, குல மரியாதைன்னு ஒன்று இருக்கல்லவா, பெரியோர்கள் செய்யாததை செய்ய மாட்டேன் என்று தெரிவித்தார் பரதாழ்வன். அதையேதான் காட்டுறா திருப்பாவையிலே. திருப்பாவையில என்ன விஷயம் அப்படின்னா, பெரியோர்கள் செய்யாததை செய்ய மாட்டேன் என்பதுதான் விஷயம். 2வது பாசுரத்திலேயே ஐயத்து வாழ்கிறாள். திருப்பாவை தொடங்கினா முதல் பாசுரத்திலே மார்கழி திங்கள் நாளை கொண்டாடி தொடங்கினவாறே 2வது பாசுரத்திலே நாங்கள் செய்ய வேண்டியதென்ன, செய்ய வேண்டாததென்ன என்று அதை பிரிக்கிறாள் ஆண்டாள். ஒரு செய்யக்கூடாதது என்ன அப்படின்னா, செய்யாத செய்யோம் இருக்கிறார். செய்யாத செய்யோம் பெரியோர்கள் செய்யாததை ஒரு காலத்திலேயும் செய்ய மாட்டோம். அதாவது பெரியோர்கள் பண்ணாததை ஒரு காலத்திலேயும் பண்ண மாட்டோம். பெரியோர்கள் பண்ணதையெல்லாம் பண்ணுவோமா அப்படின்னா அது தெரியாது. பெரியோர்களுக்கு நிறைய சக்தி இருக்கும், அவர்களுடைய சக்தி விசேஷத்தாலே அவர்கள் நிறைய காரியத்தை செய்வார்கள். பெரிய பெரிய அசாத்தியமான காரியத்தை எல்லாம் செய்வார்கள். அதனால அவர்கள் செய்வது எல்லாம் நமக்கு சேருமா அப்படின்னா அது தெரியாது. அவர்கள் செய்யறதையெல்லாம் நம்மால பண்ண முடியாது. லோகக்ஷேமார்த்தமாக லோகம் வாழ வேண்டும் நம்ம நிறைய காரியம் பண்ணுவோம், அதெல்லாம் எங்களாலே பண்ண முடியாது. ஆனால் பெரியோர்கள் செய்யாதது இருக்கே, இதை செய்ய மாட்டோம்னு பெரியோர்கள் கொண்டிருந்தாங்கன்னா அதை நாங்கள் முருகானந்தையும் பண்ண மாட்டோம். பெரியோர்கள் செய்ததை செய்யாமல் இருந்தா கூட பரவாயில்ல, அவர்கள் செய்யாததை பண்ண மாட்டோம். அதனை தானே சொன்னோம். பெரியவா பண்ணாதது அண்ணா இருக்கும்போது தம்பிக்கு முடிசூட்டுவது என்பது, அதை பண்ண மாட்டேன் என்றான் பரதன். அதேதான் ஆண்டாள் சொல்றார், பெரியவா செய்யாததை ஒரு காலத்திலேயும் செய்ய மாட்டேன் என்கிறார். இதேதான் மேலையும் சொல்றார். திருப்பாவை நோன்பு நோற்பதற்கு பிரசக்தி என்ன கேட்டான். கண்ணன் கேட்டான், ஆண்டாளை பார்த்து கேட்டான். மாலே மணிமன்னா மார்கழி நீராடுவான். தெரிவித்தாள் ஆண்டாள், அண்ணனே இந்த மார்கழி நீராட்டத்துக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு. உடனே கண்ணன் கேட்டான், இந்த மார்கழி நீராட்டம் என்பது எங்க சொல்லியிருக்கு, எவ்விடத்திலே இருக்கிறது இந்த மார்கழி நீராட்டம்ன்றது? சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கா? இது என்ன ஜோதிஷ்டோமத்தை போலவா அப்படின்னு கேட்டான் கண்ணன். ஜோதிஷ்டோமம்னு பிரசித்தமான ஒரு யாகம். ஜோதிஷ்டோமேன ஸ்வர்காமோ யஜேதா. இது ஜோதிஷ்டோமம்ன்ற யாகம் பண்ணக்கூடியவனுக்கு ஸ்வர்க்கம் உண்டு, ஸ்வர்க்கத்திலே இடம் உண்டுன்னு சொல்லியிருக்கு. இது என்ன ஜோதிஷ்டோமத்தை போலவா, அஸ்வமேதத்தை போலவா? இது எந்த வேதத்திலே சொல்லி இருக்கிறது, எந்த சாஸ்திரத்திலே சொல்லி இருக்கிறது கேட்டான். கண்ணன் பெண்களை பார்த்து கேட்டான். பெண்களை பார்த்து கேட்ட உடனே பெண்கள் தெரிவித்தார்கள், இது சாஸ்திரத்தில எல்லாம் சொல்லலைங்க, இதோ சாஸ்திரத்தை எல்லாம் தேடிக்கொண்டு போகாது, அங்கெல்லாம் சொல்லலை. அப்ப எங்க இருக்கு இந்த மார்கழி நீராட்டம் என்பது? மேலையார் செய்வனகள். என்ன மேலையார் செய்வனகள்? முன்னோர்கள் செய்தது, எங்கள் பெரியோர்கள் அனுஷ்டித்திருக்கிறார்கள். அதற்கு மேல என்னென்ன சாஸ்திரம்? அதற்கு மேல என்ன சாஸ்திரம்? கிடையவே கிடையாது. பெரியோர்கள் அவர்கள் எதையாவது அனுஷ்டித்தார்கள் சொன்னார், அதைத்தான் சாஸ்திரமானது பின் செல்லுகிறது என்கிறாங்க. நபிரானே கீதையில் என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா, பெரியோர்கள் செய்தார்கள் அப்படின்னு தெரிவித்தார், அதைத்தான் சாஸ்திரமே பின் செல்லுகிறது. அதைத்தான் லோகத்திலே இருப்பவர்கள் எல்லோரும் யத்யத் ஆசரதி ஸ்ரேஷ்டா தத்யதேவ இதரே ஜனாஹ சயத்ரமாணம் குருதே லோகஸ்ததனுவர்த்ததே என்பது ஸ்ரீ கீதாச்சாரியன் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. யத்யத் ஆசரதி ஸ்ரேஷ்டா, ஸ்ரேஷ்டர்கள் பெரியோர்கள் எதை அனுஷ்டிக்கிறார்களோ தத்ததேவ இதரே ஜனா, அதையேதான் மற்ற பேரும் அனுஷ்டிக்கிறார். எல்லாரும் பெரியோர்கள் அனுஷ்டானத்திலே கொண்டதை அப்படியே அனுஷ்டிக்கிறார்கள். சயப்பிரமாணம் குருத்தே, அதுதான் பிரமாணம். பிரமாணம் இருக்கே அதுவும் அதையேதான் பின் செல்றது. பிரமாணங்கள் அதுவும் பெரியோர்கள் எந்த வழியிலே நடக்கிறார்களோ அதையே தான் தெரிவிக்கிறது.
அந்த பெரியோர்கள் அவர்கள் பிரமாணத்தை எல்லாம் கற்றிருக்கிறார்கள். அவர்கள் எம்பெருமானிடத்திலே பக்தியோடே கூடியிருக்கார். அதனாலே அவர்கள் செய்வதெல்லாம் கோல்விழுக்காட்டாலே பிரமாணத்தில் சொன்னதாவே அமைகிறது, எல்லாம் சாஸ்திரத்தில் சொன்னதாவே அமைகிறது, அறநூல்களில் சொன்னதாவே அமைகிறது. இதனாலே பெரியவா சொல்வதைத்தான் சாஸ்திரமும் பின் செல்லுகிறது, லோகத்திலே இருக்கக்கூடியவர்களும் பின் செல்லுகிறார்கள் கண்ணனே தெரிவித்த வார்த்தை. அதனால தான் ஆண்டாள் தெரிவிக்கிறான், மேலையார் செய்வர்கள் இதுக்கு மேல என்ன பிரமாணம் வேணும்? சுதிருட பிரமாணம், இதுதான் ரொம்ப திருடமான பிரமாணம். சாஸ்திரத்துல சொன்னதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் சாஸ்திரம் 1000 சொல்லும், ஐயா இப்படி சொல்லும் அப்படி சொல்லும், இதை செய்யணும் அதை செய்யணும், அதெல்லாம் எங்களால பண்ண முடியாது. பெரியவர்கள் பண்ணியிருக்காளா அதை அனுப்பிட்டு போகும். அதனால்தான் என்ன பண்றோம் அப்படின்னா, பெரியவா செய்தது அப்படின்னு எதனால சொல்லிக்கணும்? எங்க சொல்லியிருக்கு பெரியவா செய்தது அப்படின்னா அதையெல்லாம் நம்மாலே தேடிக்கொண்டு செல்ல முடியாது. எல்லாம் அவர்கள் செய்ததற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும். செய்தது சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கோம், அல்லது வேறு ஒரு இடத்திலே சொல்லியிருக்கோம், அல்லது பல காரணங்கள் இருக்கும். இந்த காரணத்தை எல்லாம் ஆராய ஆரம்பித்தோம், எது எந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இதெல்லாம் ஆராய ஆரம்பிச்சோம்னா நம்ம காலமே போறாது, காலம் மொத்தம் இதுவே போயிடும். அதனால தான் என்ன பண்றோம் அப்படின்னா, கிரகத்தில் என்ன தெரிவிக்கிறார்கள், பெரியவர்கள் அனுஷ்டித்திருப்பார்கள்னு சொன்னார், சரியாத்தான் அனுஷ்டித்து வந்திருப்பார்கள், சொன்னது ஏதாவது சாஸ்திரத்திலே இருக்கும், அதனால தான் அனுஷ்டித்திருப்பார், அதனால அதை அப்படியே அனுஷ்டிக்க வேண்டும் என்று. அதனால்தான் முன்னோர்கள் செய்ததை நாம் செய்வது, அதுதான் வரம்பு, அதுதான் நமக்கு சரி என்று கொண்டிருக்கிறோம் நம்முடைய வழக்கத்திலே. அது யாரு காட்டினதுன்னா பரதன் காட்டின நெறி. பரதன் தான் அதுல திருடமாக இருந்தான். ராஜ்யமே வேண்டாம் அல்லவா சொன்னான், ராஜ்யமே வந்தாலும் எனக்கு வேண்டாம், எனக்கு என்ன பெரியோர்கள் செய்ததைத்தான் நான் அனுஷ்டிப்பேன், எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம். எவ்வளவு பெரிய ராஜ்யம் நேற்றே தெரிவித்தேன், விஸ்வாகுணாமியம் பூமிகி சசைலம் மனகாலம். இக்ஷ்வாகுலோகம்ன்றது இந்த லோக சாம்ராஜ்ய பூமி முழுவதும் அவர்களுக்குத்தான் உண்டாகும். அப்படிப்பட்ட ராஜ்யம் வேண்டாம்னு தள்ளினார். ஏன்? பெரியோர்கள் அனுஷ்டானத்திலே அண்ணா இருக்கும் போது தம்பிக்கு பட்டாபிஷேகம் என்பது இல்லை, அதனாலே வேண்டாம். அதே போலத்தான் ஆண்டாலும் பெரியோர்கள் செய்யாததை செய்ய மாட்டோம் என்று காட்டிக் கொடுக்கிறார். இடத்திலே பார்க்கிறோம். சொன்னான் பரதாழ்வான், முடியாது, போவோம் அண்ணா வாழ்ச்சிட்டு வருவோம். அண்ணா திட்டினா சொன்னவாறு கைகேயிக்கே மனசு மாறிவிடும். கைகேயே என்ன நினைத்தாள்னா, தவறு செய்து விட்டோம், உடனே ராமனை அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தாள். எல்லாரும் புறப்பட்டார். அவ்விடத்திலே ராமனை அழைத்துக் கொண்டு வருவதற்கு நாம் தனியா போனா ராமன் இறங்க மாட்டான், எல்லாரினுடைய கண்ணீரையும் பார்த்தா திரும்பி வந்துடுவோம் அப்படின்னு நினைத்தான் பரதாழ்வான். எல்லாரையும் கூட்டினான். முதல்ல தேர்ல ஏறினது யாருன்னா கைகேயி தான் ஏறி தெரிவிக்கிறார். கைகேயி தான் முதல்ல தேர்ல ஏறினார். ராமனை திருப்பி அழைத்துக் கொண்டு வருவதற்கு எல்லாரும் ஏறினார்கள். எல்லாரையும் கூட்டிக் கொண்டு நேரா புறப்பட்டார். அவ்விடத்திலே பரதாழ்வான் புறப்பட்டு கடமை போன்றது. அப்பொழுது வழியில ஸ்ருங்கிபேரபுரம் வந்து சேர்ந்தது. ஸ்ருங்கிபேரபுரம் அவ்விடத்திலே தான் குகப்பெருமாள் இருக்கிறார். குகன் அவ்விடத்திலே தான் இருக்கிறார். ராமனுடைய தோழனாக இருக்கக்கூடியவன். ராமனை அவன்தான் கங்கையை தாண்டும்படியாக செய்தான் குகன் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட குகன் இவனை பார்த்தான். தூரத்தில் என்னடா பெரிய ஒரு சேனை வருகிறது. தூரத்துல பார்த்தா இவன் பரதன் வருவது தெரிந்தது. ஆனால் பரதன் பெரிய சேனையை எடுத்துன்னு வரானு, இதுக்காக இப்படி சேனையை திரட்டி கொண்டு வருகிறான். அதை பார்த்தானோ இல்லையோ ரொம்ப கோபம் வந்து, இந்த கோபம் வந்தது குகப்பெருமாளுக்கு அவ்விடத்திலே கோனுக்கு. ஏன்னா ராமன் மேலே இருக்கிற பரிவினாலே என்ன நினைத்தான் கோன்னா, பரதன் ராமனை கொல்றதுக்கு வராம போல இருக்கு. ரொம்ப கேடி இந்த பரதன் இருக்கானே, தாயை வைத்து சூச்சகமா ராஜ்யத்தை பிடிக்கிட்டான். ராஜ்யத்தை பிடிக்கிட்டு இப்ப என்ன பண்றான்னா, அண்ணா காட்டிலேயே இருக்கக்கூடாதுண்ணா, காட்டில இருந்தா 14 வருஷம் கழிச்சு திரும்பி வருவார், திரும்பி வந்து ராஜ்யத்தை பங்கு வேணும்னு கேட்பார். அதெல்லாம் வேண்டாம், காட்டில் இருக்கும் போதே கொண்டுடுவோம் என்று நினைத்து படையை திரட்டி கொண்டு வருகிறான் போல இருக்குது. இவன் என்ன விட்டு வேணாம், என்னை தாண்டி செல்ல விட்டு வேணாம் கேட்கிறான். அவ்விடத்திலே பரதன், அவ்விடத்திலே குகன் அற்புதமா பாசுரம் பாடுகிறார். கம்பநாட்டாழ்வார் இவ்விடத்திலே கம்பராமாயணத்துல இருக்கக்கூடிய பாசுரங்கள்லாம் இருக்கு, ரொம்ப அத்தியுதம். பொழுது பாசுரம் பாடுகிறார். அஞ்சனவண்ணனை நாருயின் நாயகன் அகழாமே, வஞ்சனையாளர செய்திய மன்னர் மந்தாரே, செஞ்சரமென்பன தீயுமிழ்கின்றன செல்லாமோ, உஞ்சிவர் போய்விடில் நாய்க்குகனின்றன போதாரோ, ஆழமிடுந்திரையாறு கடந்திவர் போவாரோ, வேழனிடும் பட கண்டு விளங்கிடும் வில்லாடோ, தோழமையென்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ, ஏழம வேட நிரந்தில நின்றன ஏசாரோ. அற்புதமான பாசுரம் அவ்விடத்திலே கம்பர் 2 பாசுரங்கள் பாடுகிறார். கோட்டைய வார்த்தை ஜனவண்ணனை நாருயின் நாயக நாளாமி. அஞ்சன வண்ணன் என்ன நிறம், என்ன நிறம், என்ன அழகு என்னுடைய ராமன், அவன் நாடாமே.
அவன் அல்லவா ராஜ்யத்தை ஆண்டிருக்க வேண்டும். அவன் நாளாதபடியாக வஞ்சனையால் அற செய்திய மன்னன். வஞ்சனை செய்தான், சூழ்ச்சி பண்ணான். என்ன பண்ணான்? பெரிய தாயாரிடத்துல பேசி வச்சுட்டு முன்னாடியே போட்டான். நான் ராஜ்யத்துல இருந்தேன், ராமன் காட்டுக்கு போகும்போது ராஜ்யத்துல இருந்தேன்னா தம்பி தான் துரத்துட்டான், அண்ணாவை காட்டுக்கு துரத்தினான்னு ஒரு அவப்பேர் வந்து சேரும். அதனால அது கூடாது, நாம போயிடுவோம். 12 வருஷம் முன்னாடியே மாமா வீட்டுக்கு போயிடுவோம். போயிட்டு தாயாரை வச்சு ராஜ்யத்தை புடுங்கிட்டு திரும்பி வந்துட்டு தாயார் தான் பிடிக்கிட்டா, ராஜ்யம் வந்துடுத்து, என்ன பண்ணுறது அப்படின்னு ராஜ்யத்தை ஆண்டுடுவோம். என்ன சூழ்ச்சி, என்ன சூழ்ச்சி! எப்படி ராஜ்யத்தை பிடிக்கிட்டான்? ஜனையால் அரசெய்திய மன்னர். இது பெரிய, இவன் என்ன பெரிய மன்னரா இது கேட்கறது உண்டு. மன்னர்னு அவ்விடத்துல அப்படி ஏளனமாக தெரிவிக்கிறான். ஒரு பெரிய மன்னர் வந்துட்டார், இவன் வந்தா என்ன நான் என்ன வழிவிடணுமா? இவனை அனுப்ப வேண்டுமா? முடியாது. உன்னரும் வந்தாரே செஞ்சரம் என்பன தீயுமெல்கின்றன செல்லாவும். செஞ்சரம் என்பன என்னுடைய அம்புகள் என்ன சாதாரணமா? என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறான்? பரதனை கொண்டு விடுறேன். பெரிய படையை திரட்டி கொண்டு வந்தால் விட வேண்டுமா? தீயுமெல்கின்றன செல்லாவும். இவன் என்ன சத்திரியன் சொன்னால் என்னுடைய அம்பானதை இவன் மார்பை துளைக்காதா, மார்பை துளைச்சிட்டு போகாதா? விட்டேன்னா தீயை கட்டி கொண்டு போய் அவனை முடித்து விடும், பரதனை முடித்து விடும். அப்படி இருக்கக்கூடியது என்னுடைய அம்புகள் எல்லாம். உஞ்சிவர் போய்விடு நாய்க்குவன் என்றன போதார். உஞ்சிவர் போய்விடில், என்னை தாண்டி இவன் சென்று விட்டான் என்றால் எல்லாரும் என்ன சொல்லுவார்கள்னா நாய்க்குகன். இந்த குகன் இருக்கானே திருநாயை போல இருக்கக்கூடியவன் தான். திருநாய் என்ன பண்றது? யார் போய் முதல்ல ஒருத்தன் போய் பிஸ்கெட் போட்டா வீட்டில் வாலாட்டிகிட்டே போடுது. பின்னாடி திருடன் வந்து அவனுக்கு ஒரு பிஸ்கெட் போட்டா அவனுக்கும் பின்னாடி வாலாட்டிகிட்டே போடுது. யார் வந்து பிஸ்கெட் போட்டாலும் வாலாட்டிகிட்டே போடுது. அதை போலத்தான் இருக்கக்கூடியவன் இந்த பூவன் இருக்காரு. முதல்ல வந்தான், ராமன் வந்தான். ராமன் வந்த உடனே ராமனே ராமனே அப்படின்னா. பிற்பாடு ராமன் போன உடனே பரதன் வந்தான். பரதன் வந்த உடனே பரதனா வா வா, நமக்கு ராஜ்யத்தில் ஒரு பங்கு கிடைக்கும். பரதன் அடுத்து ராஜ்யத்துக்கு வந்தானா நமக்கு ஒரு பங்கு கிடைக்கும் அப்படின்னு பரதனுக்கு ஒரு கூப்பிடு போடுறான். யாரா இவன் என்ன ஒரு நாயா, நாய்ப்பிறவியா இருக்கிறானே அப்படின்னு எல்லாரும் என்னை திட்டி விடுவார்கள். இந்த புவன் என்னை, பரதன் என்னை தாண்டி போனான், நான் விடமாட்டேன், இவ்விடத்திலேயே பரதனை கொன்று விடுகிறேன் தெரிவித்தான் புவன். ஆட நெடுங்கிறையாறு கடந்திவர் போகாரம். கங்கையை தாண்டி போயிடுவாரா? என்னுடைய உதவி இல்லாத போயிடுவாரா? எப்படி, எவ்வளவு பெரிய ஆழம் தெரியுமா, எவ்வளவு பெரிய அலைகள் தெரியுமா? நான் தான் இங்க ஓடத்தை வச்சுருக்கேன். ஓடம் இல்லாமல் என்னை கங்கையை கடக்க முடியுமா? என்னுடைய படகுகள் இல்லாமல் கடக்க முடியுமா கங்கையை? வேழ நெடுப்படை கண்டு விளங்கிடும் இல்லார். இவர் பெரிய கஜத்தை எல்லாம் யானையெல்லாம் எடுத்துட்டு சேனையோட வந்தா நான் என்ன பயந்துடுவேனா? எவ்வளவு காட்டு யானைகளை பார்த்திருக்கிறேன். இவருடைய யானையை கண்டு பயப்படக்கூடியவனா? தோழமையென்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல் என்றோ. இதெல்லாம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, ராமன் ஒரு வார்த்தை சொன்னான். என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? உகந்து தோழன் நீ எனக்கிங்கொழி என்ன சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திடா அழிவண்ணனின் அடியினை அடைந்தேன் அடிமொழில் திருவரங்கத்தம்மாறி. திருமங்கையாழ்வார் என்ன அற்புதம்! உகந்து தோழன் நீ தெரிவித்தான், உன்னை பார்த்து தெரிவித்தான். நீ யார் தெரியுமா? என்னுடைய தோழன் என்ன சொன்னாரே, அற்புதம்! ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாதிரங்கி மற்றவர் கிண்ணரும் சுரன். ஏழைன்னு பார்க்கவில்லை, ஏதலன்னு பார்க்கவில்லை. ஏழை என்றால் எதனாலே ஏழை? ஞானத்தாலே ஏழை. ஒரு ஞானமும் கிடையாது. ஏதலன் பாபிஷ்டன்னு பார்க்கவில்லை. அவ்வளவு கொடூரமான பாபம் செய்யக்கூடியவன் வேடன் அல்லவா? மிருகங்களை கொல்லக்கூடியவன், கீழ்மகன், தாழ்ந்த ஜாதியிலே பிறந்தவன். எதையுமே பார்க்கவில்லை. என்ன இறங்கி இடத்துல இரக்கத்தை காட்டினான். இறங்கி ஏதோ என்னுடைய பட்டணத்துக்கு வந்துட்டு போனதல்லன்னா என்ன சொன்னார்? என்ன சொன்னான்? உம்பி எம்பி என்னொழிந்திரன். இவன் இருக்கானே, லக்ஷ்மணன் இருக்கானே, இவன் என்னுடைய தம்பி என்று அவன் தெரிவித்தான். இவன் தம்பி இல்லை, என்னுடைய தம்பி இல்லை. இவன் யார் தெரியுமா? உம்பி. இவன் உன்னுடைய தம்பி. லக்ஷ்மணன் உன்னுடைய தம்பி, நீ என்னுடைய தம்பி. எம்பி, நீ என்னுடைய தம்பி, அதனாலே லக்ஷ்மணன் என்னுடைய தம்பி தெரிவித்தான் ராமன். நீ என்னுடைய தம்பி, லக்ஷ்மணன் உன்னுடைய தம்பி, அதனாலே லக்ஷ்மணன் எனக்கு தம்பி அப்படின்னு தெரிவித்தான். உகந்து தோழன் இவள் உன்னுடைய தோழி, மாணவான் மனநோக்கி உன் தோழி. சீதை உன்னுடைய தோழின்னு தெரிவித்தார். நீ என்னுடைய தோழன். அத்திர ராஜா குஹோனாம ராமஸ்ய ஆத்மசமஸ்ஸா என்கிறார் சம்ஷேப ராமாயணத்தில். ராஜா குஹன் யார்னா ராமனுடைய ஆத்மசமஸ்தகா, உயிர் தோழன். ஒரு வேடரை போய் தோழன் தெரிவித்தானே. தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல் என்றோம். என்ன சொல்? என்ன சொல்லது? அத்விதீயமான சொல். அதை போலே மற்றொரு சொல் உண்டு. அப்படியல்லவா ஒரு வார்த்தையை தெரிவித்தான். அந்த சொல்லுக்காக என்ன வேணா பண்ணுவேன். ஏழமை வேடன் இறந்திரன் என்ற ஏசா. யார் லோகத்துல என்ன சொல்லுவார்? எப்படி சொன்னான்னா ராம், இப்படிப்பட்ட ராமன்
அவனுக்காக பரதனை எதிர்த்து யுத்தம் செய்யாமல் இருந்ததற்கு செத்து போயிருக்கலாம். யுத்தம் பண்ணி குகன் மாண்டு போயிருக்கலாம், அதுவே பரவாயில்ல என்று எல்லோரும் வையமாட்டார்களா? அதனாலே இவர்களை தடுத்தே தீர்வேன், பரதனை தடுத்தே தீர்வேன், ஒரு காலத்தையும் பரதனை என்னை தாண்டி போகும்படியா விடமாட்டேன் அப்படின்னு தெரிவித்தார் குகன் அவ்விடத்தில். அதே போலதான் இங்கேயே நடந்தது. இவ்விடத்துல ஆண்டாள் விஷயத்துல அதே போலத்தான் நடந்தது. என்ன ஏற்பட்டது? ஆண்டாள் புறப்பட்டா, அதிகால வேலையிலே புறப்பட்டா, நேராக கண்ணனை பார்க்க வேண்டும்னு வந்தார். இந்த காலத்துல என்னன்னா வாசல்லே தடுத்தான் வாசல் காப்போம். வாசல் காப்போன் நாயகடாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்போனே குறித்தோன்னும் தோரண வாசல் காப்போன் என்று 2 பேரும் தடுத்தார்கள். இவ்விடத்திலே ஆண்டாளை தாண்டி போக விட மாட்டேன்னு தடுத்தார்கள். எதனால? என்ன அவர்களுக்கும் பயம். குகன் ஏன் தடுக்கிறான் பரதனை? என்ன பயம்? ராமனுக்கு என்ன ஆபத்து ஏற்படுமோன்னு பயம். அதனால இவனுடைய உள்ள அபிப்பிராயம் என்ன என்பது தெரியவில்லை, பரதனுடைய அபிப்பிராயம் என்ன என்பது தெரியவில்லை. அதனால உள்ள விட மாட்டேன். அதே போலத்தான் அவ்விடத்திலே வாசல் காப்போன் தோரண வாசல் காப்போன் உள்ள கண்ணன் படுத்துட்டு இருக்கான். இவ பெண்கள் உள்ள விடுன்னா விட முடியுமா? என்ன எப்படிப்பட்ட யுகத்திலே இருக்கிறார்கள்? இது என்ன திரேதா யுகமா? தர்மம் நடையாடக்கூடிய யுகமா? துவாபர யுகம்? இங்கு பார்த்தாலும் கலியுகத்துக்கு சமீபமான தோல் தீண்டியா இருக்கக்கூடிய யுகம். எங்கு பார்த்தாலும் அசுரர்கள் மலிந்து கிடக்கிறார்கள். அங்க ராஜா தசரதன் இருந்தான், இங்கேயோ சாது நந்தகோபர் இருக்கிறார். பிள்ளைகள் எல்லாம் சாதுக்கள்னா இன்னும் தெரியாது. அப்படிப்பட்ட குழந்தைகள் தீம்பர்களாக இருக்கக்கூடியவர்கள். அங்கன்னா ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னர்கள்னா நல்ல வீரர்களாக இருந்தார்கள். இவர்கள் சிறு பிள்ளைகள். இவர்களுக்கு என்ன ஆபத்து ஏற்படுமோ? எழும்புண்டெல்லாம் அசுரப்புண்டாக இருக்கிறது. அதனாலே நாங்கள் உங்களை விடமாட்டோம்னு தெரிவித்தா வாசல்காப். பொழுது ஆண்டாள விடத்திலே தெரிவித்தாள், சிறுமியரோ நாங்கள் பெண்கள் அல்லவா தெரிவித்தார். தெரிவித்தவாறு அப்பொழுது அவர்கள் தெரிவித்தார்கள், வாசல் காப்போனும் தோரண வாசல் காப்போனும். ஏன்? பூதனையும் பெண்ணல்லவா? பூதனை அவளும் பெண்ணாகத்தானே வந்தாள். அவ்விடத்திலே ராமனை அவ்விடத்திலே கண்ணனை கொல்ல வேண்டும், அவளும் இடைப்பெண்ணாக அல்லவா வந்து சேர்ந்தாள். அதனாலே விட முடியாதுன்னு தெரிவித்தார். பிற்பாடு என்ன பண்ணாள் ஆண்டாள்? நீனா தன்னுடைய உள்ள அபிப்பிராயத்தை அறிவித்தாள். இல்லை, நாங்கள் அதை போலே வரவில்லை, நாங்கள் கொல்ல வரவில்லை, கண்ணனை கொல்லுவதற்காக வரவில்லை, அவனுடைய திருப்பள்ளி எழுச்சியை சேவிப்பதற்காக வந்தோம். மரபரமாய் என் மணிவண்ணன் என்னலேவாய் நேர்ந்தான் துயோமாய் வந்தோம் துயிலப்பாடுவான் என்று எதுக்காக தெரியுமா வந்திருக்கிறோம்? துயிலப்பாடுவான் என்று அவனை துயிலெடுப்ப வேண்டும், அவருடைய திருப்பள்ளி எழுச்சி அழகை சேவிக்க வேண்டும், அதற்காக வந்திருக்கிறோம்னு தெரிவித்தாள் ஆண்டாள். அவருடைய உள்ளபிப்பிராயம் தெரிந்தவாறு, ஓ அப்படியா, அதுக்காக வந்திருக்கேன் என்று என்ன பண்ணா கருந்தாளை உருவினான், உள்ளே விட்டான். அவ்விடத்திலே வாசல் காப்போடும் தோரண வாசல் காப்போடும் என்று பார்க்கிறோம். அதே போலத்தான் இங்கேயும் நடந்தது. முதல்ல குகன் தடுக்கிறேன் என்று தெரிவித்தான். வந்தான் இந்த மாதிரி சுமந்திரன் வந்தான். வந்து நேரா சுமந்திரன் தேரோட்டியா இருக்கக்கூடியவன், மந்திரியா இருக்கக்கூடியவன், தசரதனுக்கு அவன் வந்தான். குகனிடத்துல வந்தான். பா குகனே, நீ நினைக்கிறான் போல இல்லை, பரதன் ரொம்ப நல்லவன், ராமனை திருப்பி அழைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக வருகிறான்னு சொன்னான். கேட்டானோ இல்லையோ, என்ன அற்புதம், இதை போலேயும் ஒருத்தர் உண்டா? எப்பொழுது தெரிவித்தான், தாயுடன் உண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்று நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி பொயினை என்ற போது புதமான பாசல் கம்பராட்டாழ்வா தெரிவிக்கிறார். தாயுரை உண்டு தாதை உதவிய தரணி தன்னை, தாயுரையை கொண்டான். அவ்விடத்திலே தாயுரை தாய் அவள் பேச்சை கேட்டு தகப்பனார் அவர் ராஜ்யத்தை கொடுத்துட்டு போயிட்டார். ராஜ்யம் தன்னடையே வந்து விழுந்தது. போல இவன் ஒன்றும் சூழ்ச்சி பண்ணி வாங்குறவில்லைன்னா தன்னடையே ராஜ்யம் கிடைத்தது. ராஜ்யம் கிடைத்தா யாராவது விடுவாங்க. தன்னடையே வந்த ராஜ்யத்தை எல்லாரும் ராஜ்யத்துக்காக எவ்வளோ அடிச்சுக்கிறார். இப்படி இருக்கும்போது தன்னடையே ராஜ்யம் வந்து மடியிலே விழுகிறதுன்னா யாராவது விடுவர்களா அந்த ராஜ்யத்தை போய்? அப்படிப்பட்ட ராஜ்யத்தை போய் தீவினை என்று எண்ணித்து அது பாவம், கொள்ள மாட்டேன். அண்ணா இருக்கும் போது தம்பி கொள்வது பாவம், பெரியோர்கள் செய்யாததை செய்வது பாவம், நான் தலைவன் என்று சொல்வதே பாவம், நான் அவனுக்கு அடியவன் என்று சொல்லிக்கொண்டு அதை தள்ளினானே அந்த ராஜ்யத்தை. என்ன அற்புதம்! தீவினை என்று நினைத்து சிந்தனை முகத்தில் தேக்கி, அப்படி சிந்தனையோடே பரதன் புறப்பட்டு வந்தானே போயினை, ராமனை திருப்பி அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று புறப்பட்டாயே. அப்படிப்பட்ட உனக்கு 1000 இராமர் நின் கேள்வராமனோ தெரியினம்மா தெரிவிக்கிறார். விடத்திலே குகன் தெரிவிக்கிறார், பரதனே உனக்கு 1000 ராமர்கள் சேர்ந்தாலும் உனக்கு சமம் கிடையாது. 1000 ராமர்கள் சேர்ந்தாலும் ஒரு பரதனுக்கு சமம் கிடையாது. என்ன குணம், என்ன குணம், இதை போலே ஒரு குணம் உண்டோ என்று கொண்டாடுகிறார். அவ்விடத்திலே குகப்பெருமாள் எப்படிப்பட்ட குணம் தான்!
அதை போல உண்டான பெரிய விருதை அளிக்கிறான விடத்திலே முகப்பெருமான் பரதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய விருது என்று கொண்டாடுகிறார்கள் நம்முடைய பூர்வர். நம்முடைய சம்பிரதாயத்தில் பரதனுக்கு என்ன பேர்? பரதாழ்வான். பின்னே பேர் ஆழ்வான். அப்படி ஆழங்கால் பட்டிருக்கக்கூடியவன். எதிரே ஆழங்கால் பட்டிருக்கக்கூடியவன் ராம பக்தி. ராமனிடத்துல பக்தினா பரதனை போலே கிடையாது. என்ன பக்தி? என்ன பக்தி? பரதனை கூட்டான், ராஜா கூட்டான், ராம பக்தி. அதை நீ வரைவாயாக. என்ன வரையக்கூடியவன்? நான் ஆர்டிஸ்ட். அழைத்தான் ராஜா ஒருத்தன் கூட்டான், கூட்டு ராமனை வரை அப்படின்னா அண்ணா வரைஞ்சுட்டா ராமனை அற்புதமா வில்லோட வரைந்த ராம பக்தியை வரை அப்படின்னா அவ்விடத்திலே அந்த ராஜா அர்த்தம் இது ராம பக்தியை வரையணும். ராம பக்தின்றது அதை போய் வரைய முடியுமா? பக்திக்கு போய் வடிவம் உண்டா? அதற்கு போய் உருவம் உண்டா? அதை ஒரு காலத்திலேயும் வரைய முடியாது. தெரிவித்தார் அந்த ஓவியம் சொல்லிட்டு கடந்து போயிட்டான். இன்னொருத்தர் வந்தான், நான் வரைகிறேன் அப்படின்னு. இப்படியா வரை ராம பக்தி அப்படின்னு வரைந்தான். யாரை வரைஞ்சாங்க? பரதனை வரைஞ்சான். பரதன் தான் எப்படி இருக்கக்கூடியவனா? ராம பக்தியே வடிவெடுத்தவனாக இருக்கக்கூடியவன் பரதன். அதே போல கிருஷ்ணனை வரை அப்படின்னா அந்த ராஜா கிருஷ்ணனை வரைந்தான். கிருஷ்ணனிடத்திலே பக்தியை வரை. கிருஷ்ணனிடத்துல பக்தி அப்படியே வரைந்து காட்டு அப்படின்னா எங்கூர் ஆழ்வார் நம்மாழ்வார வரைஞ்சார். ஆழ்வார் அவர் தான் எப்படி இருக்கக்கூடியவர்? கிருஷ்ண கிருஷ்ணா தத்தமிமோதிதம் என்று கிருஷ்ணனிடத்திலே ஆசை அதை ஒரு வடிவாக்கினா யாருன்னா சுவாமி நம்மாழ்வார். அதே போல ராமனிடத்திலே பக்தி அது ஒரு வடிவா. பக்தின்றதுக்கு வடிவில்லை. அந்த பக்தி எல்லாம் திரட்டி ஒரு வடிவா பண்ணா யார் வருவார்னா பரதன் வருவார். அப்படி ராமனிடத்திலே பக்தி கிடைத்த ராஜ்யம் வேண்டாம் என்று தெரிவித்து ராமனை நோக்கி சென்றாரே. ராமனை திருப்பி அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று சென்றானே. என்ன குணம்? என்ன குணம் கொண்டாடுகிறார் பெரியாழ்வார். தன்னுடைய பெரியாழ்வார் திருமொழியிலே 3ஆம் பத்திலே 9ஆம் திருமொழியிலே 6ஆம் பாஷன் முடியொன்றின் மூலகங்களுமாண்டு உன்னடியே கருளென்னு அவன் பின் தொடர்ந்தான் படியில் குணத்து பரதரம்பிக்கு அந்நடியிலை இந்தானை பாடிப்பரா அயோத்தியர் கோமானை பாடிப்பரா. அற்புதமான போஷன். முடியொன்றி மூலகங்களும் ஆண்டு காலத்தில வந்து எல்லாரும் வந்து இவன் தலையில ராஜ்யத்தை வைக்கிறேன்னு சொன்னா, கிரீடத்தை வைக்கிறேன்னு சொன்னா பரதன் தலையில வேண்டாம் என்று தள்ளினான். வேண்டாம் என்று தள்ளி முடியொன்றி மூலகங்களும் ஆண்டு உன் அடியே கரு அவனே நீதான் முடிசூட்டிக் கொள்ள வேண்டும், பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும், எங்களுக்கு அடியர்களுக்கு அருள வேண்டும், நான் அடியவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று தெரிவித்து அவன் பின்னாடி தொடர்ந்தான். அவன் பின்னாடி தொடர்ந்து காட்டுக்கு போனானே. என்ன குணம்? படியில் குணத்து பரதனம்பி பேர் வைக்கிறார் பெரியாழ்வார். அதை கேட்டு வளர்ந்தவள் அல்லவா தான் பரதன் இடத்துல அவ்வளவு பிரீத்தி. படியில் குணத்து பரதனம்பி. படியில்னா என்ன? ஒப்பில்லாத குணம். இதை போல ஒரு குணம் யாரிடத்திலையுமே கிடையாது. என்ன அற்புதம்! தன்னடையே வந்த ராஜ்யத்தை வேண்டாம் என்று வெறுத்து ராமனை திருப்பி அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று புறப்பட்டு சென்றான். ராமனை திரும்பி அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார். தன் தலையிலே சுவாதந்திரியம் இருக்கக்கூடாது, அவனுக்கு அடிமையா இருக்க வேண்டும் என்று நினைத்தாரே. 1000 ராமர்களை சேர்த்தாலும் ஒரு பரதனுக்கு ஒப்பாக ஆக முடியாது. ராமாயணத்திலே ஒப்பில்லாதவன்னா யாருன்னா பரதன். பரதனை போல ஒரு கேரக்டர்னு சொல்றவன் ஒரு இடத்திலே ராமாயணத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரம் கிடையவே கிடையாது என்று தெரிவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட குணம் அதை கொண்டாடுகிறான் பரதாழ்வான். அவ்விடத்தில் பரதாழ்வான் குணத்தை கோல் கொண்டாடி அவனை வழி அனுப்பி வைக்கிறான் என்று பார்க்கிறோம். அவ்விடத்தில் சுவாமி இங்க அதை போல ஒன்றும் கொண்டாடினதா இல்லையே. யாரு? வாசற்காப்போர் ஆண்டாளை உள்ள விட்டாரு. உள்ள விட்டவன் ஒன்றும் பெருசா ஆண்டாளை ஒன்றும் கொண்டாடலையே. இவர்கள் குணத்தை பார்த்தவாறு இளைய பாட வேண்டும் அதிகால வேளையில இவர்கள் புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். தாயார் தகப்பனார் பேச்சையெல்லாம் கேட்காமல் இப்படி இவ்வளோ பணியிலே பெண்கள் எல்லாரையும் எழுப்பிட்டு 25 லட்சம் பெண்கள் கன்னட பார்க்கணும்னு வந்திருக்காரு. என்ன குணம் உங்களுக்கு? கொண்டாட வேண்டாமா? கோயில் காப்போர் ஏன் கொண்டாடவில்லை? அங்க மட்டும் முகன் கொண்டாடினாரு. என்ன இவாளுக்கு கொண்டாடுற வரைக்கும் அவகாசமே இல்லை. நான் என்ன பண்ண ஆண்டாள் போட்டினா கதவை திறந்த உடனே உள்ள போயிட்டு கதவை திறந்ததுதான் வேகமா உள்ள போயிட்டா. உள்ள போயிட்டபடியால இவ்விடத்திலே இவர்கள் கொண்டாடுவதற்கு அவகாசம் இல்லை. அங்கன்னா என்னன்னா பரதன் அவன் மெதுவா போய் நின்னா நின்னவாறு குவன் ஆகும் எப்படிப்பட்ட குணம் எப்படிப்பட்ட குணம்னு அவன் நல்லா கொண்டாடுற வரைக்கும் அவன் நேரம் இருக்கு. இங்க நேரமே இல்லை. வாடு ஒரே அவசரம். கோயில்கள் இல்லாம என்ன பார்க்கணும்? கோயிலெல்லாம் போனா என்னன்னா எல்லாம் கேட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கு. எல்லாம் போட்டு வச்சிருந்தா வாட்ச்மேன் வரான் வந்து கேட்டை திறந்தவாறு என்னன்னா ஆண்டாள் கோஷ்டினர்லாம் இருக்காங்க. பெண்கள்லாம் நிறைய பேர் நின்று இருக்கிறாங்க. என்ன பண்றான் அப்படின்னா திறந்த உடனே எல்லாரும் குடு குடு குடுன்னு அடிச்சு தள்ளிட்டு உள்ள போடுறேன். அவ்வளோ ஆர்த்தி விஷயத்துல அவ்வளோ பிரீத்தி. உடனே அவனை அனுபவிக்க வேண்டும் ஆசை. அதனால என்ன பண்றான்னா உடனே ஓடி போயிடுறேன். ஆண்களுக்கு அவ்வளோ சாமர்த்தியம் பார்த்தாரு. என்ன பண்ணுவாங்க? அப்படியே போய் அவன் கேட்ட திறந்து நின்னாரு. ஓ அப்படியா உள்ள போனோமா?
சரி போகலாம், என்ன பெரிய கேட்டையா மறுபடியுமா சாத்திட போகலாம் அப்படின்னு ரெண்டே இருக்கிறதுக்குள்ள திருப்பி கதவையே சாத்திடுவோம், கதவையை சாத்திட்டு போயிடும். அது நிறைய கோயில்கள்லாம் பார்த்தா நடக்கக்கூடிய விஷயம். அதுதான் ஆண்களுக்கு எப்போவுமே அவ்வளோ அவசரம் கிடையாது, மெதுவாக போகலாம், எல்லா காரியமும் மெதுவாக பண்ணலாம் அப்படின்னு மெதுவாக இருப்பார்கள்னு பார்க்கிறோம். பெண்களுக்கு என்னதான் இருந்தாலும் இன்னும் ஆர்த்தி, அதனாலே வேகமாக போகிறார்கள்னு ரசமாக சொல்லலாம் விடத்தில். அதனாலே வாசல் காப்போட்டோன்னு வாசல் காப்போட்னா கொண்டாடுற வரைக்கும் ஆண்டாள் நிற்கல, ரொம்ப வேகமாக ஆண்டாள் கொட்டினா கதவை திறந்த உடனே உள்ளே போட்டா கண்ணனை அனுபவிக்க வேண்டும்னு புறப்பட்டு போயிருந்தான். அவளும் நின்றுருந்தா வாசல் காப்போனோட அப்படி பேசிட்டு இன்னும் 2 பாஷம் பாடிஇருந்தான்னா அவன் ஆண்டாள் கொட்டினரை கொண்டாடி இருந்திருப்பன். அவ்விடத்திலேயே இது நடந்திருக்கும். சுவாமி உங்களுக்கு தேவையில்லாத வேலை, திருப்பா வேற இன்னும் 2 மாதம் எக்ஸ்ட்ரா ஆகிடும், 30 பாஷனத்திலிருந்தே கஷ்டமாக இருக்குது, இன்னும் 32 பாஷனம் வேறையா அப்படின்னு கேட்க வேண்டாம் வேண்டியது. அதனால் அது நடந்திருக்கும். அது இல்லாதபடியா ஆண்டாள் நல்ல வேலை வேகமாக உள்ள போயிட்டான். இவ்விடத்திலே என்னன்னா இடத்திலே பரதன் நின்றான். இன்னபடியாவே அவன் அண்ணா விசேஷமாக புகன் அவனை கொண்டாடினாலும் இடத்திலே என்ன குணம் என்று கொண்டாடி அக்காலத்திலே ராம லக்ஷ்மணர்கள் அவர்கள் ராமன் படுத்துக் கொண்டிருந்த படுக்கையெல்லாம் காட்டினான். பொழுது ராத்திரியில என்ன நடந்தது இதையெல்லாம் புகன் தெரிவித்தான் பரதாழ்வானுக்கு. பிற்பாடு விடத்திலிருந்து புறப்பட்டான் பரதாழ்வான். நேர கங்கையை கடந்தான். பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமத்துக்கு போனான். பரத்வாஜ முனிவர் அவரே சந்தேகப்படுறார். முக்காலம் அறிந்த முனி அவரே பரதனை பார்த்து, பரதனே என்னப்பா சைன்யத்தோட வந்திருக்கியே, உனக்கு எதுவும் தப்பான எண்ணம் இல்லையே, ராமனை கொல்ல வேண்டும் எந்த எண்ணமும் இல்லையே அப்படின்னு கேட்டார் பரதாழ்வான். நடுங்கி போட்டார். அவ்விடத்துல பரத்வாஜர் கேட்ட உடனே முனிவர் இப்படி கேட்கிறாரே, முக்கால் பறிந்தவர், இவருக்கு தெரியாத நம்முடைய எண்ணம், இப்படி கேட்கும்படியா நம் நிலைமை இப்படி ஆயிடுச்சு, ராமனை விட்டு பிரிந்தபடியாலே ஒரு 12 வருஷம் பிரிந்திருந்தபடியாலே இப்படி நம்முடைய நிலைமையானது குறுகிவிட்டதே, கடைசியில் எல்லாரும் சந்தேகப்படும்படி ஆயிடுச்சு. இது ரொம்ப வருத்தப்பட்டான். நேர சித்திரகூட பர்வதத்திற்கு போய் சேர்ந்தான். லக்ஷ்மணனே சந்தேகப்படுறான் என்ற இதன் தான் தெரிவித்தேன். லக்ஷ்மணனே சந்தேகப்பட்டான் பரதன் கொல்லவரானோன்னு நினைத்தான். பிற்பாடு ராமன் தான் அவனை திட்டினான்னு பாருங்க. நேரா போனான், சித்திரகூடத்துக்கு போனான். ராமன் காலிலே போய் விழுந்தான இடத்திலே இறற்ற மரத்தை போலே விழுந்தான். செச்சே புறச்சாச்சாராயாம் ராமன் மேட பிரசீதத். அப்பொழுது அவ்விடத்திலே இருக்கக்கூடிய வார்த்தை நேரா போய் காலில் விழுந்துட்டான். அவனே விழுந்திருக்க மாட்டேன் என்று அவ்விடத்திலே ஜடிலம் சிரவச்சனம் பிராஞ்சலிம் பதிதம் பூமி ததர்ஷராமோ துர்தர்ஷன் என்று அவ்விடத்திலே தெரிவிக்கிறார். ஸ்லோகம் பார்க்கிறோம். ஜடிலம் சீரவசம் என்று அவ்விடத்திலே ஜட்டாமண்டலத்தோடு அப்படி போய் விழுந்தான். அவ்விடத்திலே ஜட்டாமண்டலத்தோடு இருக்கக்கூடிய ராமன் காலிலே அப்படி கையை கூப்பிக்கொண்டு விழுந்தான். விழுந்திருக்க மாட்டேன். பிராயோபவேசம், ஹங்கர் ஸ்ட்ரைக், இந்த உண்ணாவிரத போராட்டம் அதை ஆரம்பிச்சு வச்சதே யாருன்னா பரதன் தான். அன்னைக்கு அவன் ஆரம்பிச்சு வச்சதுதான் அப்புறம் இப்போ வரிசையா பண்ணிட்டே இருக்கு எல்லாரும். அவன் தான் என்ன பண்ணான்னா, சாப்பிட மாட்டேன், நீர் திரும்பி ராஜ்யத்துக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி கொள்ளும் வரையில் ஒரு வாய் நான் சாப்பிட மாட்டேன்னு காலை கட்டியா பிடித்துக் கொண்டு விழுந்தார். என்ன வேணா சொல்லும்னா, எப்படி வேணா நினைத்துக் கொள்ளும். தேவிச்ச சசிவசாப்தம் சிரஜா யாசித்தோமயா ராதுஹூ சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கத்து மர்ஹசி தெரிவிக்கிறான். இடத்திலே பரதாழ்வான், நீர் எப்படி நினைச்சிருந்தாலும் சரி, சிரசா யாசித்தோமயா தலையாலே கேட்கிறேன், தலையாலே வணங்குகிறேன். ராதுஹூ என்னை நீர் தம்பியா நினைச்சது, தம்பியா நினைச்சிட்டு காரியம் பண்ணாலும் பரவாயில்ல, தம்பிக்கு காரியம் பண்றதுன்றது உண்டு இல்லையோ, அதனால தம்பி நான் உனக்கு தம்பி அல்லவா, அதனாலே காரியம் பண்ணும். அல்லது இல்லையா சிஷ்யன்றதுக்காவது காரியம் பண்ணும். நான் உனக்கு சிஷ்யன், உம்மோடே சேர்ந்து சகல ரகசியங்களையும் கேட்டிருக்கிறேன், இவ்வளோ ரகசியார்த்தங்கள் அதையெல்லாம் ராமனோடே சேர்ந்து வழிண்டரிடத்திலே கேட்டிருக்கிறேன். அதற்கு பிற்பாடு ராமன் சொல்ல உம்மிடத்திலே நிறைய அர்த்தங்களை எல்லாம் கேட்டிருக்கேன். இப்படிப்பட்ட சிஷ்யன், ஆனால் சிஷ்யனுக்கு காரியம் பண்ண வேண்டும் என்று நினைத்தாவது எனக்கு காரியம் பண்ணும். அல்லது தாசஸ்ய என்னை தாசராக நினைத்துக் கொள்ளும், அடிமையாக நினைத்துக் கொள்ளும். நான் உனக்கு அடிமை அல்லவா. அடிமைனா என்ன? கிரய விக்கிரய அருகன், விற்கவும் விற்கலாம். அடிமையை கொண்டு போய் கடையில் போய் விட்டுட்டு வந்துவிடும். இவனை விற்று பணம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு உமாக்கு என் மேலே உரிமை இருக்கிறது, அப்படி அடிமையா இருக்கக்கூடியவன் தான் என்று நினைத்துக் கொள்ளும். இப்படிதான் அடிமையா இருக்கேன். எப்படி நீ நினைச்சால் எதனாலே காரியம் பண்ணாலும் பரவாயில்ல, தம்பியா நினைத்து தம்பிக்கு காரியம் பண்ணு நினைச்சு பண்ணாலும் பரவாயில்ல, அல்லது சிஷ்யன் நினைத்து காரியம் பண்ணாலும் பரவாயில்ல, அல்லது தாசன் நினைத்து காரியம் பண்ணாலும் பரவாயில்ல. ஆனால் கட்டாயம் காரியம் பண்ண வேண்டும், திருப்பி வர வேண்டும், ராஜ்யத்துக்கு வர வேண்டும், ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தித்தான். அவ்விடத்திலே பரதாழ்வார் பிரார்த்தித்தான். அர்த்தான் ராமன் இப்படி ஆரம்பிச்சுட்டான், என்ன பண்றதுன்னே தெரியலையே, உனக்கு எப்படி இவனை சமாதானப்படுத்துவது, எப்படி இவனை அனுப்பி வைப்பது. நிறைய சொல்லி பார்த்தான் ராமனும், நிறைய சொல்லி பார்த்தான். ஐயோ பரதனே, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, நீ எழுந்திருக்க வேண்டும், நல்ல பிராயோபவேசத்தை நிறுத்து,
அப்படின்னா காயோபவேஷம் என்பது பிராமணர்களுக்கு உரியது. சத்திரியர்கள் ஒரு காலத்திலே அதெல்லாம் பண்ணக்கூடாது. முதல்ல என்னை பிரதட்சணம் செய்து வந்து என்னுடைய திருவடியை தொடுவாயாக, அதற்கு பிராயச்சித்தமாக அப்படின்னு சொன்னான். பரதன்லாம் பிரதட்சணம் பண்ணான். பிற்பாடு ராமபிரான் தெரிவித்தான், கூடாதுல்ல, ஒரு காலத்திலே தகாது. எல்லாரும் லோகத்திலே என்ன தெரிவிப்பார்கள் அப்படின்னா, தகப்பனார் சொல் கேட்டு ராஜ்யத்துக்கு என்னவோ காட்டுக்கு போற மாதிரி போனா ராமன். பிற்பாடு தம்பி வந்து கூட்ட உடனே மறுபடியும் ராஜ்யத்தில் ஆசை வந்துடுது, அதனால திரும்பி வந்துடு இதை தெரிவிப்பார்கள். அது கூடாது. தகப்பனார் ஒரு வார்த்தை சொன்னார்னா கட்டாயம் கேட்க வேண்டும் என்று திருடமா இருக்கேன், அதனால கூடாது. அது மட்டுமல்ல, உனக்கு வேற பழி சொல் வரும். நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பெரிய என்னவோ பெரிய இடத்துல நன்னா தாயாரை வச்சு சூச்சகமா ராஜ்யத்தை வாங்கணும்ட்டான் முதல்ல. அப்புறம் லோகத்துல எல்லாரும் திட்டின உடனே பயம் வந்துருது, என்னடா அது லோகத்துல எல்லாரும் நிந்திக்கிறா, சரி போய் எதுக்கு வீண் பழி, ராமனையே திருப்பி கூட்டின்னு வந்துடுவோம் அப்படின்னு பரதன் போனா திருப்பி ராமனை கூட்டின்னு வந்துட்டான், காட்டுக்கு போன ராமன் என்று ஒரு அவப்பேர் வந்து சேரும். அது கூடாது, உனக்கு அவப்பேர் வரக்கூடாது. நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவாயா, 14 ஆண்டு தான், இப்படி அந்த முடி தரக்கட்டுக்குள்ள போயிடும் பரதனே, ஓ இடத்துல நான் ராஜாவா இருக்க மாட்டேன், ராஜாவா இருக்க மாட்டேன், இப்படி சூட மாட்டேன், நான் உனக்கு அடிமை 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 அப்படின்னு அதே சொல்லிட்டு தான். ராமன் என்னடா பண்றது, என்ன பண்றதுன்னே தெரியல. ராமன் எப்படி இவனை சமாதானப்படுத்தி அனுப்பி வைப்பது தெரியல. பார்த்தான், அப்படி கீழே ஒழிஞ்சு பார்த்தா அற்புதமான ஒரு அர்த்தம். சென்றால் கூட யாம் இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம் நீள் கடலுடன் புனையாம் மணி விளக்காம் பூம்பட்டாம் புல்கு மனையாம் திருமார்கரம் அப்படின்னு பாஜனம் பாக்கியம் முதல் திருவந்தாரு. சென்ற ஆதிசேஷன் எப்படி இருக்கான் அப்படின்னா, சென்றால் குடையான் பெருமான் படுத்துக் கொண்டிருந்தானே ஆனால், பெருமான் அவன் படுத்துக் கொண்டிருந்தானே ஆனால் ஆதிசேஷன் அவனுக்கு குடையாக குடை பிடிக்கிறான். சரி, அவன் எழுந்திருந்து உட்கார்ந்துருந்தான்னா சிம்மாசனமாக ஆகி விடுகிறான். நின்று இருந்தான்னா மரவடியாக இருக்கிறான், பெருமானுக்கு திருவடியாக இருக்கிறான். இவ்விடத்துல என்னுடைய பாட்டனார் தாத்தா அவர் ஒரு ரசமான அர்த்தம் சொல்லும். நின்றால்ன்றது வெறும் நின்றால் இல்லை, முன்னாடி ஒன்று சுயத்துக்கணும். என்னன்னா, ஒன்றும் தோன்றாமல் நின்னால் மரவடியாம். ஒன்றும் தோன்றாமல், ஒன்றும் தோணலை, என்ன பண்றதுனே தோணலை, இன்னும் என்னன்னா மரவடியாயிடுவோம். அதிசயம், ஒண்ணுமே தோணலை, என்ன பண்றதுனே தெரியல. கீழே இப்படி பார்த்தா மரவடினா என்ன, பாதுகை. பெருமானுடைய காலடி அவ்விடத்துல அந்த திருவடி அது ஞாபகத்துக்கு வந்தது. பார்த்தா இது இருக்கே, இதை எடுத்து கொடுத்துடலாமே நினைத்தான். பரதனை இந்தா இதை வச்சுக்கோ, பாதுகையை வைத்துக்கொள், இதை வைத்துக் கொண்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணு, இத்தை ராஜாவாக்கி இதற்கு கீழே இருந்து அரசாழ்வாயாக அப்படின்னு பாதுகையை தூக்கி அவன் தலையில வைத்தவாறு. அப்பொழுதுதான் கொஞ்சம் அப்படி அவனுக்கு ஆஸ்வாசம் ஏற்பட்டது. சரி இப்ப என்று அதை விட்டான். அவ்விடத்திலிருந்து ராமன் சொல் கேட்டு புறப்பட்டான். தேரிலே ஏறினான் பரதனும். அவ்விடத்திலே சத்ருகுணன் எல்லாரும் தேர்ல ஏறினான். ஏறும்போது என்ன பண்ண வால்மீகி அற்புதமா தெரிவிக்கிறார் ராமாயணத்திலே. ஆருரோக ரதம் ஹிருஷ்டஹா தெரிவித்தார். அவ்விடத்திலே ரதத்திலே ஏறினான் பரதன். எப்படி ஏறினான்னா சந்தோஷத்தோட ஏறினான். ரிட்டான சந்தோஷம்னு அர்த்தம். சந்தோஷத்தோட தேரிலே ஏறினான் அப்படின்னு தெரிவிக்கிறார். விசாரித்தார்கள் நம்முடைய பூர்வர்கள், சந்தோஷத்தோட ஏறினான்றா, சந்தோஷம் இவனுக்கு உண்டா? நினைச்ச காரியம் நடந்துதான். எதுக்காக போனான்? ராமனை திரும்பி நாட்டுக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும், அதுக்காக அல்லவா போயிருக்கான். அந்த காரியம் நடக்கவே இல்லை. அவரே சொல்றார், வால்மீகியே சொல்றார், சகாம மனவாப்பை வா அப்படின்னு. போன காரியம் நடக்கவில்லைன்னு தெரிவிக்கிறார். அவர் போன காரியம் நடக்கலைன்னா ஆனந்தம் அடையுமா? ஆனந்தம் வருமா? ஆனந்தம் இருக்கக்கூடாது. மறுபடியும் துக்கத்தோட அழுதுண்டு தான் தேர்ல ஏறி இருக்கணும். ஆனால் என்னன்னா, தேர்ல ஏறும்போது ஆனந்தத்தோட தேரில ஏறினான் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆனந்தம், இது போய் என்ன ஆனந்தம் உண்டு? எதனாலே ஆனந்தம் ஏற்பட்டது விசாரித்தார்கள் உடைய பூர்வர்கள். ஏன் ஆனந்தம்னா, தன் தலையில இருக்கக்கூடிய முடி இருக்கே அது இப்ப இறங்கிடுது. அவனுக்கு அதுதான் பெரிய பயம், பெரிய வருத்தம். என்னன்னா, ஐயோ இப்படி தலையில முடிய தூக்கி வச்சுட்டாளே, நான் தலைவன்னு சொல்லிட்டாளே. கிடையாது, நான் அடிமை. நான் அவனுக்கு பரதந்திரப்பட்டவன், ராமனுக்கு அடிமை என்பதில தான் அவனுக்கு ரொம்ப ஈடுபாடு. ஆனா இப்படி இது நம்ம ஸ்வரூபத்துக்கே சேராது, தம்பின்றதுக்கே சேராது அப்படின்னு அதுக்குதான் பயந்துட்டு இருந்தோம். இப்ப என்னன்னா, முடி இறங்கிடுது, தலையில இருந்து முடி இறங்கிடுது இல்லையா? கிரீடா இவனுக்கு இல்லை. இப்ப என்ன சொன்னா, பாதுகையை வச்சுக்கொண்டான். பாதுகை தூக்கி தலையில வச்சுட்டான். பாதுகைக்கல்லவா பட்டாபிஷேகம், ராஜ்யம் பாதுகைக்கு, நாம் பாதுகை கீழே இருக்கும் அப்படின்னு நினைத்தாரோ இல்லையோ, பாதுகை ஆகிற முடி அதை சூடுட்டான். இப்பொழுது என்னன்னா, இவனுக்கு கிரீட ராஜான்ற முடி இறங்கிடுது, பாதுகையை சூடினான். அதனால என்னன்னா சந்தோஷம், அதனாலே சந்தோஷம் ஏற்பட்டது. முக்கியமான காரணம் சுவாதந்திரியம். அதாவது இவன் தான் யாருக்கும் அடிமை இல்லைன்ற நிலை இருக்கே அது இறங்கிடுது.
அதனாலேயே இவனுடைய காரியம் நிறைவேறித்து, ஒரு காரியம் நிறைவேறிடுத்து, அதனாலே ஆனந்தம் ஏற்பட்டது என்று அற்புதமா எடுத்து காட்டுகிறார்கள். அவ்விடத்திலே படியில் குடத்து பரதநம்பிக்கு அடிநிலையின்தானை பாடிப்பறான். அதுதான் என்ன பண்ணா, அடிநிலையின்தான் இவனுக்கு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணான். என்னன்னா, அடிசமர்ந்தான் அடிசூடும் அரசு. அவனுடைய ராமனுடைய அடி இருக்கே அதை முடியிலே வச்சுடும். இதுதான் கிரீட்டம். எது கிரீட்டம்? எது? குலசேகர பெருமாள் தெரிவிக்கிறார் தம்முடைய பெருமாள் திருமொழியிலே, எனக்கு எந்த கிரீட்டம் வேணும்னா இந்த கிரீட்டம் வேண்டாம்னா, சேரசோர பாண்டிய தேசத்துக்கு ராஜா என்ற கிரீட்டம் வேண்டாம். இந்த கிரீட்டம் வேணும் தெரியுமா? அவ்விடத்திலே திருமகளோடு இனிதமர்ந்த செல்வம் தன்னை தில்லநகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் அரசமர்ந்தான். அவ்விடத்திலே அரசமர்ந்தான். திருச்சித்திரகூடத்தில் இருக்கக்கூடிய கோவிந்தராஜன் அவனுடைய திருவடி இருக்கே, அந்த திருவடி என் சென்னிக்கு மலர்ந்த பூவாக வேண்டும். அந்த திருவடியை தூக்கி என் தலையில வச்சுக்கணும். அதுதான் எனக்கு கிரீடம். அதை கிரீடமாக கொள்ள வேண்டும். அதுதான் வேண்டுமே தவிர இந்த பொன்முடி எனக்கு வேண்டாம்னு தெரிவித்தார் குலசேகர ஆழ்வார். அந்த முடி இப்ப பரதனுக்கு வந்துடுச்சு. என்னன்னா, கிரீடம் கீழே இறங்கிடுத்து, இவனுடைய திருவடி அவன் தலை மேலே ஏறிடுச்சு. அதனாலே சந்தோஷம். அதனாலே திருவடியை அப்படி தலையில வைத்துக் கொண்டு சந்தோஷத்தோடே ஏறினான் அப்படின்னு தெரிவிக்கிறார். இதேதான் நடந்தது ஆண்டாளுக்கும் என்று பார்க்கிறோம் தன்னுடைய திருப்பாவையில். சொல்றா அப்படின்னா 22ஆம் பாசுரம். அங்கன்மான் ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோ தெரிவிக்கிறாள். அவ்விடத்திலே ஆண்டாள் அங்கன்மான் ஞானத்தரசர், இந்த ஞானத்தினுடைய அரசர்கள். அங்கன்மான் ஞானம் அழகிய இடங்களோடே கூடின பெரிய பூமி. இந்த பூமிக்கு எல்லாரும் அரசர். இந்த பூமிக்கு நான் தான் ராஜா, நான் தான் ராஜா அப்படின்னு எல்லாரும் கர்வத்தோட இருக்கிறார்கள். ரொம்ப அகங்காரம். எல்லாருக்கும் நான் தான் ராஜா, நான் தான் ராஜான்னு எல்லாரும் கர்வத்தோட கூடியிருக்கிறார்கள் இந்த லோகத்தில். என்ன பார்க்கிறோம், எல்லா ராஜாக்கள்னா எவ்வளவு கர்வம் இருக்கு. யாருக்கு கர்வம் இல்லை? எல்லாருக்கும் இருக்கு. பிரம்மா தொடங்கி அவ்விடத்திலே 14 லோகத்துக்கும் தலைவனான பிரம்மா அவன் தொடங்கி பிப்பீலிக்கான்னு சொல்லக்கூடிய எறும்பு, ஒரு புத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய எறும்பு, அது வரைக்கும் அகங்காரம். பிரம்மா என்ன பண்றார்? 14 லோகத்துக்கும் நான் தான் தலைவன் அப்படின்னு அவருக்கும் கர்வம் இருக்கு. அதே போல ஒரு எறும்புக்கு என்னன்னா, இந்த புத்துக்கு நான் தான் ராஜா, புத்துக்கு நான் தான் ராஜான்னு எறும்புக்கும் கர்வம் இருக்கு. எல்லாருக்கும் கர்வம் இருக்கிறது. ராஜான்னு தலையில முடிய வச்சுட்டாலே எல்லாருக்கும் கர்வம் இருக்கு. அப்படிப்பட்ட அவர்கள் எல்லோரும், ராஜாக்கள் எல்லோரும் அபிமான அபங்கமாய் எல்லாரும் என்ன பண்ணான்னா, தங்கள் அகங்காரத்தை இழந்தார்கள். அகங்காரம் எல்லாம் போயிடுத்தவர்களுக்கு அகங்காரத்தை எல்லாம் விட்டார்கள். விட்டு என்னன்னா, எல்லாம் ராஜா ராஜ்யம் எல்லாம் போயிடுது. எல்லாருக்கும் ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகி அபாடையர். சுவாமி நம்மாழ்வாரே தெரிவிக்கிறார் நம்முடைய திருவாய்மொழியில். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் பெரிய ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான். பெரிய ராஜாவா எத்தனையோ காலமா அகங்காரமா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான். அப்படிப்பட்டவன் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரே நாள் ராத்திரி, ஒரே நாள்ல பெரிய எதிரி நாட்டு ராஜா வரான், போர் தொடுக்கிறான், எல்லா ராஜ்யமும் போயிடுறது. மொத்தமா எதிரி நாட்டு ராஜா எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுறான். கடைசியில ஒரே நாள் ராத்திரியில பிச்சைக்காரன் ஆயிடும். ஒன்றும் இல்லாம பிச்சைக்காரன் ஆயிடுறான். பிச்சைக்காரனாடா கையில ஒரு மர பாத்திரம், பிச்சை எடுக்கிறதுக்கு என்ன ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஓடு, மர ஓடை வச்சுட்டு யாராவது ராஜான்னு பார்த்துடக்கூடாது இன்னும் முக்காடெல்லாம் போட்டுட்டு ராஜா பிச்சை எடுக்கிறான்னா என்ன சொல்லுவா எல்லாரும்? நேற்று வரைக்கும் ராஜாவா இருந்தான்னா நம்ம ராஜா இன்னைக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கான் என்ன சொல்லுவா அப்படின்னு முக்காடெல்லாம் போட்டுட்டு அந்த ஓடோட கையில போயிட்டு இருக்கும். ராத்திரி வேலையில் என்ன ஆச்சுன்னா, அன்னைக்குன்னு பார்த்தா அவனுக்கு அமாவாசை. அன்னைக்கு இதை போல ஒரு அமாவாசை வந்தது போல இருக்கு. ஒரே இருட்டு, ராத்திரி சந்திரனே இல்லை, எங்க பார்த்தாலும் இருட்டு. அன்னைக்கேன்னு பார்த்து இவன் போன தெருல கருப்பா ஒரு நாய் படுத்துட்டு இருந்தது. இவன் நேரா போனான். போய் என்ன பண்ணான்னா, நாயை மிதிச்சது மட்டும் இல்லை, நாயை மிதிச்சிருந்தா கூட பரவாயில்ல, நாயோட வாயிலேயே கொண்டு போய் காலை விட்டான். வாயை திறந்து படுத்துட்டு இருந்தது, வாயிலேயே கொண்டு போய் காலை வச்சான். வச்ச உடனே என்னாச்சுன்னா, ஒரு நாய் கவர்ந்த காலர். நாய் சும்மா விடுமா? இது வேற கருப்பு நாய். இவன் காலை வச்ச உடனே காலை கவ்வித்து ஹக்குன்னு கடிச்சது நாய். பொறுக்க முடியல, வலி ஓடு கதறினா, பானையை கீழே போட்டான். அது சிதறித்து, சிதறிய பானையை சிதறித்து பார்த்தா எல்லாரும் என்ன சத்தம், நடுராத்திரி யாரா அது கூச்சல் போடுறதுன்னு எல்லாரும் வந்துட்டான். அந்த உடனே பார்த்தா ஓ இவன் நம்ம ராஜா அண்ணா, பெருநாடுகான இம்மையிலே பிச்சதாம் கொள்வன். எல்லாரும் நாட்டில் இருக்கிறவெல்லாம் பார்க்கிறாள். பார்த்து ஐயோ இவன் நம்முடைய ராஜா அண்ணா அப்படின்னு இம்மையிலே அப்படின்னு இதே பிறவியிலே காத்தால ராஜாவா இருந்தான், ராத்திரி பிச்சைக்காரன் ஆயிட்டான்.
என்று கடைசியில அப்படி ஆகிறானதுனால என்னன்னா திருடாரணந்தாள் காலம் பெற சிந்தித்து ராஜ்யம் வேண்டாம். என்ன பண்றான்னா இதையெல்லாம் நினைத்தவாறு ராஜ்யம் வேண்டாம். இப்படி ராஜ்யத்தை இழந்தவர்கள் என்ன, அதே போல இந்த சரித்திரத்தை எல்லாம் கேட்டு தங்கள் அபிமானம் அகங்காரத்தை எல்லாம் இழந்தவர்கள் எல்லாரும் என்ன பண்றானா எல்லாரும் வந்தார். வந்து கண்ணன் கட்டில் கீழே நின் பள்ளி கட்டில் கீழே எல்லாரும் ராஜாதிராஜ சர்வேஷாம் அப்படின்னு எல்லாருக்கும் ராஜாவா இருக்கக்கூடியவன் யார்? எம்பெருமான். அவன் கட்டிலின் கீழே வந்து இருக்கிறா போலே உன் கட்டிலு கீழே ராஜாக்கள் அகங்காரத்தை துறந்து வந்து விடுமா போலே நாங்களும் வந்தோம் சொன்னா ஆண்ட. இவள் என்ன ராஜாவா? என்னவோ ராஜாவை போலே வந்தோம்னு தெரிவிக்கிறாளே, இவள் என்ன ராஜாவா கேட்டார்கள் நம்முடைய பூர்வர்கள். இவளுக்கு எங்கேருந்து வந்து அகங்காரம், அபிமான பங்கமாய் அகங்காரத்தை விட்டு வந்தென்றாளே, இவளுக்கு என்ன அகங்காரம் அப்படின்னா இவளுக்கும் அகங்காரம் இருந்தது, அபிமானம் இருந்தது. என்ன அபிமானம்னா ஸ்திரீத்துவ அபிமானம். நாங்கள் பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய அபிமானம். நான் இப்பொழுது கோபிகையா அனுகரிக்கிறாய், அதே கோபிகைகள் பெண்களுக்கெல்லாம் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா என்னதான் இருந்தாலும் நாங்கள் பெண்கள்னா பெண்கள் நாம் போகக்கூடாது, கண்ணன் அவனே வர வேண்டும், அவனே வந்துதான் நம்மிடத்துல காரியம் சொல்ல வேண்டுமே தவிர பெண்கள் நாமே போய் கண்ணன் பின்னாடி போய் நிற்கிறது, அவனோட போய் காரியம் பண்றது இதெல்லாம் பெண்ணுக்கு சேராத காரியம். என்ன அவன் பெரிய என்ன வரமாட்டானா அப்படின்னு பெண்களுக்கு இருக்கக்கூடிய அகங்காரம் அது இயல்பாக உண்டானது. அந்த அகங்காரம் இவ்வளவு காலம் எங்களோட இருந்தது, இவ்வளவு நாள் அகங்காரம். அந்த அகங்காரம் தான் என்னன்னா முடி, இவர்களுக்கு உண்டான கிரீட்டம். கிரீட்டம் அந்த அகங்காரம் தான். என்ன அகங்காரத்தால தானே நான் அடிமை இல்லை என்கிற எண்ணம் ஏற்படுறது. அந்த அகங்காரமே இவர்களுக்கு ஒரு கிரீடமா இருந்தது. இப்படிதான் இருந்தது இவ்வளவு காலம். கீழ்கழிந்த ஜென்மம் மொத்தம் அப்படிதான் இருந்தது. அதனால தானே இவ்வளவு நாள் வரவில்லை. இவ்வளவு நாள் தள்ளி போனதற்கு காரணம் என்ன? சாதாரண பெண்ணை போல பேசுகிறார் விடத்திலே ஆண்ட. இவ்வளவு நாள் விலகி போனதற்கு காரணம் என்ன அப்படின்னா எப்பொழுதும் அகங்காரம். நான் 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 யாருக்கும் அடிமை இல்லை, நான் பகவானுக்கு அடிமை இல்லை அடிமை இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் தள்ளி போயிட்டோம். அதுக்கு மேலே இந்த பிறவியிலும் நாங்கள் பெண்கள் பெண்கள்னு பெரிய ஒரு முடிய வச்சுட்டு இருந்தோம் தலையில். இப்போ என்னாச்சுன்னா அபிமான பங்கம், அகங்காரம் போயிடுத்து, முடியை கட்டி கீழே வச்சுடும். அபிமானத்தை விட்டோம், ஸ்திரீத்துவ அபிமானத்தை விட்டோம், பெண்கள்ன்ற அபிமானத்தை விட்டு இப்போ என்னாச்சு நாங்களே வந்திருக்கோம். புறப்பட்ட அதிகால வேலையிலே புறப்பட்டு நாங்களே வந்தோம். இங்க வந்த பிற்பாடுதான் எங்களுக்கு ஆனந்தம். வந்து தலை பெய்தோம், இது தலை பெய்தோம் அப்படின்னு தெரிவிக்கிறார். வந்தோம்னு சொல்ல அந்த சப்தத்திலே நோக்கி வியாக்கியானம் செய்கிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். வெறும வந்தோம்னு சொன்னால் போராதோ, வந்து தலை பெய்தோம்னா என்ன அர்த்தம்னா இங்க வந்து நின்று அப்புறம்தான் பெருமூச்சு விடுகிறாள் ஆண்டாள். பா அவ்வளோ தூரம் விலகி போயிட்டோம், இப்ப வந்தோன்னா முடியெல்லாம் கீழே வச்சுட்டோம், உனக்கு அடிமைன்னு சொல்லிண்டு பள்ளிக்கட்டில் கீழே வந்தோமே, இனிமேல் தான் எங்களுக்கு வாழ்ச்சியே இருக்கிறது, இனிமேல் தான் எங்களுக்கு ஆனந்தம் ஏற்பட போகிறது என்று தெரிவிக்கிறாள். என்ன உன்னுடைய திருவடித்தாவர்கள் கீழே தான் வாழ்ச்சி, இவ்வளவு நாள் விலகி போயிட்டோம், தாழ்ச்சி மத்தெங்கும் தவிர்ந்து நின் தாளினை கீழ். எங்கு போனாலும் தாழ்ச்சி, எல்லா இடத்திலேயும் தாழ்த்துகிறார்கள். அகங்காரத்தோட இருந்தாலும் இந்த லோகத்திலே தாழ்வுதான். அதே போலத்தான் ஸ்திரீத்துவ அபிமானத்தோட எங்களுக்கு எல்லா இடத்துலையும் தாழ்ச்சி தான் கிடைச்சது. என்ன பிரயோஜனம்? கடைசியில இப்போ வந்தோம் பரதனுக்கு எவ்வளவு தாழ்ச்சி, முனிவரிலிருந்து குகன்லிருந்து எல்லாரும் சந்தேகப்படுறான். எல்லாத்தையும் விட்டு இப்பொழுது வந்த பிற்பாடுதான் அவனுக்கு என்னன்னா அதான் ஆனந்தம் ஏற்படுகிறது. அவன் என்ன பண்ணான், ராஜா ராஜான்னு எல்லாரும் சொன்ன முடி அதை கட்டி வச்சுட்டோம், அதனாலே அவனுக்கு ஆனந்தம். அதே போலத்தான் ஆண்டாளுக்கு இப்போ என்னன்னா, ஆண்டாள் இவ்வளவு காலம் நான் பெண் பெண் அகங்காரத்தோட கூடியிருந்தாள், ஸ்திரீத்துவ அபிமானத்தோட கூடியிருந்தான். அந்த ஸ்திரீத்துவ அபிமானத்தை கழட்டி விட்டுட்டோம். சுவாமி ஆண்டாளுக்கு அகங்காரம் உண்டா என்று கேள்வி கேட்கக்கூடாது இவ்விடத்திலே. ஆண்டாள் என்ன இவ்விடத்திலே கோபிகையாக பாசுரம் பாடுகிறாள், கோபிகா பாவனையிலே இருக்கிறார். அல்ல கோபிகைகள்லாம் என்ன அப்படின்னா பெண்கள்னாலே இயல்பா அவர்களுக்கு ஸ்திரீத்துவ அபிமானம் உண்டு. அதையெல்லாம் இப்பொழுது கழட்டி வைத்த பிற்பாடுதான் இப்பதான் ஆனந்தம், மனதுக்கு நிம்மதி ஏற்படுகிறது. எப்படி அவன் முடியை கழட்டி வைத்துவிட்டு ஆருரோக ரத்தம் மிஷ்டா என்று மனதிலே அப்படி நிம்மதியோட தேரிலே ஏறினானோ அதை போல இப்பொழுது இந்த ஸ்திரீத்துவ அகங்காரத்தை கழட்டி வைத்த பிற்பாடுதான் சிறிது நிம்மதி ஏற்படுகிறது எங்களுக்கு. இன்னும் பலன் கிடைச்சிருந்தானா, இன்னும் பலன் கிடைக்கல. வந்தானே பலன் கிடைக்குதான்னா இங்க பலன் கிடைக்கல, 22ஆம் பாசுரத்திலேயே பலன் கிடைச்சதா, மேலதான் பலன் கிடைக்க போகுது. அதே போலத்தான் இவனுக்கும் பலன் கிடைத்ததா, நினைத்த பலன் கிடைத்ததானா கிடைக்கல. சகாமம் அனவாப்பேவா என்று இன்னும் பலன் கிடைக்கல. எப்போ கிடைக்க போகுது? 14 வருஷம் கழிச்சுதான் கிடைக்க போகுது. 14 வருஷம் கழிச்சுதான் ராமன் திரும்பி வர போறான். ஆனால் இப்பொழுது இந்த சுவாதந்திரியம் கீழே இறங்க பெற்றது, ராஜான்ற முடி கீழே இறங்கிடுது. அதே போல எங்களுக்கும் அகங்காரம் கீழே இறங்கிடுது, உனக்கு அடிமை. அதுபோல் இப்போதைக்கு மனசில் ஆனந்தம் ஏற்பட்டது, இனிமேல் மேலே வாழ்ச்சி ஏற்பட போகிறது என்று
ஆண்டாளும் நிறைக்கிறாள் என்று பார்க்கிறோம். 2 பேருக்கும் உண்டான அற்புதமான சாமியம். புறப்பட்டான விடத்திலிருந்து பரதாழ்வான் திரும்பி வந்தார். பாதுகை எடுத்துன்னு வந்துட்டான் இல்ல, ரசமாக தெரிவிக்கிறார் தேசிகன் தம்முடைய பாதுகா சாஸ்திரத்திலே தெரிவிக்கிறார். பாதுகை என்ன பண்ணிது அப்படின்னா, பாதுகை திரும்பி பார்த்ததும் ராமனை பார்த்தது. ஒரு 10 அடி போனான் பரதன். 10 அடி போன உடனே திரும்பி ராமனை பார்த்தது. எதனால, ஒருவேளை ராமன் திரும்பி பரதனை கூப்பிட்டு, பரதா வேணாம் நான் போயிடலாம், திரும்பி ராஜ்யத்துக்கே போயிடலாம் என்று சொல்லுவனோடு பாதுகை எதிர்பார்த்தது. என்ன எப்படி அழறான்னா பரதன், இப்படி அழுது வந்து பிராயோபவேசம் பண்ணுவேன், பட்னி கடந்து சாவேன்னு வந்து நின்னானே, அவனுக்காக ராமன் மனசிறங்க மாட்டானா, திரும்பி வரமாட்டானா அப்படின்னு நினைத்தது பாதுகை. அப்படி திரும்பி பார்த்தது. பார்த்தா ராமன் வரவே இல்லை. ராமன் காட்டிலேருந்து திரும்பி வரா மாதிரியே தெரியல. பார்த்தது பாதுகை. எவ்வளோ ஒரு காட்டின்யம்னா, எவ்வளோ ஒரு கடினமான ஹிருதயம் ராமனுக்கு. பரதனுடைய நிலையை பார்த்தும் திரும்பி வரவில்லையே. வேணவே வேண்டாம், ராமன் காலிலேயே இருக்க வேண்டாம், பரதனோடையே இருப்போம், பரதனோடையே இருப்போம், ராமனே வேண்டாம், நான் பரதனை கட்டின்னு இருப்போம் என்று நினைத்தது பரதனோட கிளம்பி வந்துடுச்சு என்று ரசமாக தெரிவிக்கிறார் அவ்விடத்திலே வேதாந்த தேசிகன். பரதனோட புறப்பட்டது நேரம் வந்தான். பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணினான். பரதாழ்வான் நந்தி கிராமத்திலே இருந்தான். ராமன் ராஜ்யத்துக்கு போற வரைக்கும் நானும் ராஜ்யத்துக்கு செல்ல மாட்டேன் என்று போகத்தை எல்லாம் துறந்து நந்தி கிராமம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போனான். அந்த பாதுகையை தனக்கு கிரீடமாக கொண்டான். அப்படித்தான் ராஜ்ய பரிபாலனம். பரதன்னா என்ன, ராஜ்யத்தை ஆள பிறந்தவன்னா, இவனுக்கு என்ன, இவன் என்ன ஆண்டான், இவன் தலையில என்ன கிரீடம் வந்ததுன்னா பாதுகையாகிற கிரீடம் வந்தது. பாதுகை அதை தரித்து கொண்டான் இவனுடைய தலையிலே என்று பார்க்கிறோம். கொண்டு அந்த நந்தி கிராமன்ற இடத்துல இருந்தான். நானும் போகங்களை எல்லாம் திறந்துட்டான். ஆண்டாளை போலத்தான். ஆண்டாள் என்ன பண்ணா அப்படின்னா, கண்ணனோடே சேரமாட்டேன் என்கிறபடியாலே போகங்கள் எதுவுமே வேண்டான்னா, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் என்று, நெய் வேண்டாம், பால் வேண்டாம், மை வேண்டாம், புஷ்பம் வேண்டாம் என்று போக பதார்த்தங்கள் எதுவுமே வேண்டாம். கண்ணனோட சேர்ற வரைக்கும் தான். அதே போலத்தான் இவனோ எல்லாத்தையும் விட்டான். பட்டு பீதாம்பரங்களை எல்லாம் விட்டு ஜடாமண்டல தாரியாகணும். ஜடாமண்டலங்கள் மான் தோல் மரவுரி எல்லாத்தையும் அறிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அப்படி இருந்தான். அவளைப் போலவே ஆண்டாள் இருந்தான். மாசுட உடம்பொடு தரவுலறி வாய்ப்புறம் வெளுத்து ஒருபோதும் உண்டு. நான் ஆட்சியாக்க முடியல. மாசுட உடம்பொடு தலவுலறி, உடம்பு தலையெல்லாம் அப்படியே உலர்ந்து போய் வாய்ப்புறம் வெளுத்து, வாய்ப்புறம்லாம் வெளுத்து போய் அப்படியே அனீமிக் ஆயிடும். அப்படியே வருத்தம், கண்ணனை விட்டு பிரிந்து ஒருபோதும் உண்டு என்று ஒருபோது தான் சாப்பாடு. இப்படி வருத்தப்படுகிற என்ற ஆண்டாள். அதே போலத்தான் பரதனும் எப்படி இருந்தான். எவ்வளோ வருத்தம் ஏதோ இருந்தான். நந்தி கிராமத்துலன்னா சாதாரணம் இல்லை. நந்தி கிராமத்தில் இருந்தான். எப்படி இருந்தான் அப்படின்னா, பரதன் பங்கதிஸ்து ஜடிலஹா பரதம் துவாம் பிரதீட்சதே அப்படின்னு அற்புதமான ஸ்லோகம். பங்கதிஸ்து ஜடிலஹா அப்படியே கண்களிலிருந்து தாரதாரையாக கண்ணீர், அப்படியே கண்ணீர் தோஞ்சி அப்படியே வஸ்திரமெல்லாம் நனைஞ்சு போயிடுச்சு, எல்லாம் ஈரம். அப்படி கண்ணீரை பெருக்கினான் பரதன். அப்படியே 14 வருஷம் ராமனுடைய குணத்தை நினைத்து நினைத்து எப்போ வரப்போறான் அப்படி அழுதுன்னு இருந்தான் பரதாழ்வன். இதே போலத்தான் ஆண்டாளும் அப்படி அழுது கொண்டிருந்தாள் விடத்திலே என்று பார்க்கிறோம். அப்புறம் ஏன் இருந்தான் பரதன்? ஏன் ராமனோட காட்டுக்கு போக வேண்டியதானே? எதனால இருந்தான் அப்படின்னா, பாரதந்திரியத்தை வெளியிடுகைக்காக. பரதந்திரப்பட்டவன், எம்பெருமானுக்கு பரதந்திரப்பட்டவன், அவனுக்கு அடிமைப்பட்டவன். அவன் சொல்றதெல்லாம் கேட்கணும். அவனுடைய ஆனந்தத்துக்கு சேரத்தான் நாம் காரியம் பண்ண வேண்டும். அவன் நாட்டிலே இருந்தா நாட்டில் இருக்கணும், காட்டுக்கு வான்னா காட்டுக்கு வர வேண்டும், அவன் சொல்லை கேட்க வேண்டும் என்று இருந்தான். லக்ஷ்மணனை விட ஒருபடி மேலே என்று தெரிவிக்கிறார்கள் நம்முடைய பூர்வர். லக்ஷ்மணன் காட்டுக்கு நிர்பந்திச்சு போயிட்டான். இவன் என்ன பண்ணான்னா, நாட்டில் இருந்தவாறு அவன் சொன்ன வார்த்தைக்காக ராமனுக்காக நாட்டிலே இருந்தான். பாரதந்திரியம். பாரதந்திரியம்னா என்ன? அவனுடைய ஆனந்தத்துக்காக காரியம் பண்ணுவது. அதை சொல்ல பிறந்தவள் தான் ஆண்டாள். ஆண்டாள் என்ன பண்றா அப்படின்னா, ஆண்டாள் பிறந்த என்ன, இளாதுங்க ஸ்தனகிரி தடி சுக்தம் உத்போத்தி கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிர சித்தம் அத்தியாபயந்தி. பாரார்த்தியம் பெருமானே, ஸ்ருதி சத சிரம், ஸ்ருதியினுடைய சிரஸ், வேதத்தினுடைய சாரம் என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு நாங்கள் அடிமை, உனக்கு பரதந்திரப்பட்டவர்கள், உன்னானந்தத்துக்காக காரியம் செய்யக்கூடியவர்கள். எதே சொன்னேன், மத்தனங்காமங்கள் மாத்து உனக்கே ராமா செய்வோம் என்று. உன்னுடைய ஆனந்தத்துக்காகத்தான் கைங்கரியம், எங்கள் ஆனந்தத்துக்காக கைங்கரியம் அடையாது. யாருடைய ஆனந்தத்துக்காக கைங்கரியம்? உனக்காகத்தான் கைங்கரியம். நீ எப்படி சொல்றியோ அப்படிதான். காட்டில் இருக்கிறதுன்னா சரி, கட்டில் வைத்த போதோடு வாசியார். சீதா பிராட்டி எப்படி இருந்தா, எங்க வச்சாலும் இருக்கேன். ராஜ்யத்தில் வைக்கிறானா சரி, பிற்பாடு காட்டில் வைக்கிறானா, விடத்துல நாட்டில் ஒரு அபவாதம் ஏற்பட்டதுன்னு கொண்டு போய் அவ்விடத்துல வால்மீகி மகரிஷியினுடைய ஆசிரமத்தில் இருக்கிறேன்னா சீதா பிராட்டி எதுக்காகனா, நடுவில் பிரிந்தது பாரதந்திரியத்தை வெளியிடுகைக்காக.
பாரதந்திரிய ஸ்வரூபத்தை காட்ட வேண்டும். பெருமான் எங்க வச்சாலும் சரிண்ணா, நாட்டில் வைக்கிறானா இருக்கேன், காட்டில் கொண்டு போய் வைக்கிறானா அவ்விடத்திலையும் இருக்கிறேன் என்று இருக்க வேண்டும். இதா இருந்தான் பரதன். தனக்கு துக்கம் தான், நாட்டில் இருக்கிறது துக்கம், ராமனை விட்டு பிரிந்து பரவாயில்ல, அவனுக்கு ஆனந்தமா, சரி அவன் ஆனந்தம் தான், எங்க வைத்தாலும் இருக்க தயார் என்று அவ்விடத்திலே பரதாழ்வான் இருந்தான். அதே போலத்தான் ஆண்டாளும் இருக்க வேண்டும். ஆனந்தம் உனக்காக, உன் ஆனந்தத்துக்காக எப்படி வேண்டாலும் கைங்கரியம் பண்ணுவோமே அன்றி எங்களுக்காக கைங்கரியம் என்பது கிடையாது என்று ஆண்டாளுக்கு என்ன பண்ணா, இது சித்தம் அத்தியாபயந்தி என்கிற ஆண்டாள் அத்தியாபகை என்ன டீச்சர். ஆண்டாள் யாருக்கு டீச்சர்னா எம்பெருமானுக்கே டீச்சர், பகவானுக்கே சொல்றா, கண்ணனுக்கு சொன்னா என்ன, பரவழ்வான் அன்னுகான் கோவிந்தா, கோவிந்தா கண்ணனே இது பறை கிடையாது, இந்த ட்ரம் இருக்க பறை, நோன்புக்கா அடிக்கக்கூடிய பறை, இதை வேண்டி நாங்கள் வரவில்லைனா எது பலன் தெரியுமா, உனக்கு கைங்கரியம் செய்து அதனாலே நீ ஆனந்தப்பட வேண்டும், உன் ஆனந்தத்துக்காக கைங்கரியம் செய்வதற்கே அதுதான் பலன், அதுதான் வேதசாரமான அர்த்தம் அப்படின்னு கண்ணனுக்கே உபதேசம் பண்ற. அதனால தான் அவளுக்கு அத்தியாபகை டீச்சர்னு பேரு. அதுதான் கோயிலெல்லாம் பாசுரம் பாடக்கூடியவர்கள் 4000 பாடக்கூடியவர்களுக்கு அத்தியாபகர்கள்னு பேர். அத்தியாபகர்கள்னா என்ன, அவளுக்குலாம் டீச்சர். யாருக்கு டீச்சர்னா எம்பெருமானுக்கே டீச்சர், எம்பெருமானுக்கே வாத்தியார். எல்லாரும் அவனுக்கே பாடம் நடத்துகிறார்கள். ஆழ்வார்கள் எல்லோரும் அவனுக்கே அர்த்தத்தை காட்டினார்கள்னு பார்க்கிறோம். அப்படி ஆண்டாள விடத்தில இந்த பாரதந்திரியத்தை பரதன் வெளியிட்ட பாரதந்திரிய நிலை அதை எம்பெருமானுக்கே சொன்னாள். தன் நிலையிலே ஊன்றி இருந்தாள். அதனால தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அப்படி அல்லவா கஷ்டப்பட்டான் பரதன், எவ்வளோ கஷ்டம். கண்ணிலிருந்து கண்ணீர் பெருகித்து. ஆண்டாலும் எப்படி பெருமானை விட்டு பிரிந்திருந்தான்னா சாதாரணமா, இந்நீலமே இலாப்பு விரித்தாற்போல் மேகங்காள் தென்னீர் பாய் வெங்கடத்தின் திருமாலும் போந்தானே கண்ணீர்கள் முளைக்குவட்டில் துளிசோரச் சோர்வேன். கண்ணீர்கள் முளைக்குவட்டில் பெருமானை விட்டு பிரிந்து அப்படியே கண்ணீரானது கொட்டுறது. சாதாரண இல்ல, கண்ணீர் கொட்டி அப்படியே அவளுடைய மார்பகத்துல கண்ணீர் வழிகிறது. பெரிய திருமலையிலே இருக்கக்கூடிய அருவி, திருவேங்கடத்தில் இருக்கக்கூடிய அருவியை போல கண்கள் இருந்து கண்ணீர் பெருக்கி கொண்டல்லவா கண்ணனை விட்டு பிரிந்து இருந்தாள் ஆண்டாள் பார்க்கிறோம். இப்படியும் 2 வகையிலே சாமியம். அதற்கு மேலே ஒரே ஒரு சாமியம் 2 பேருக்கும், அதை மட்டும் தெரிவித்து இந்த ஓட்டியிலே நிறுத்துகிறேன். பரதன் எப்படின்னா அப்படி கஷ்டப்பட்டு இருந்தான். பரதனுடைய கஷ்டம் இருக்கிறதே அதை யாராலையுமே அறிய முடியாது. எப்படி ராமனை விட்டு பிரிந்திருந்தார் என்பதை யாருமே தெரிஞ்சுக்க முடியாது. ராமன் காட்டுக்கு போனான்னா உன்னை அப்படியே முடிச்சுட்டு கீழே விழுந்து, இது கீழே விழுந்தா ஆச்சரியப்படுகிறார்கள். குனியும் கைகை, இவன் இப்படி மயங்கி விழுறான், ஏன் இப்படி துக்கப்படுகிறான் ஆச்சரியப்படுறான். ஏன் ராமனை விட்டு பிரிந்தா துக்கப்படுறது வாஸ்தவம் தானே, துக்கப்பட மாட்டாரா? எல்லாருக்கும் தான் துக்கம் இருக்கு. ராமனை விட்டு பிரிந்தால் மரத்திலிருந்து எல்லாம் துக்கப்படுறது, மரமும் துக்கப்படுறது, பூசையும் அழுதது என்றார் கம்மநாட்டு ஆழ்வார். பூனை கூட அழுது அப்படின்றார். பூனை அழுது, மரம் அழுது, எல்லாருக்கும் ராமனை விட்டு பிரிந்து துக்கம். ஆனால் பரதனுடைய துக்கம் இருக்கே அதை போல கிடையவே கிடையாது. பரதன் துக்கத்தை யாராலையுமே அறிய முடியாது. எப்படி கஷ்டப்படுறான்றது யாருக்குமே தெரியாது. எப்படி இருந்தான் பரதன் என்ன, காலங்கார்த்தால பரதன் குளிக்கிறதுக்கு போவோம். எத்தனை மணிக்கு போவோம்? நாம எல்லாம் இருந்தால் எத்தனை மணிக்கு போவோம்? 4 மணிக்கு 5 மணிக்கு போவோம். அவன் என்ன பண்ணுவான்னா 2 மணிக்கே போயிடுவோம். ஏன் 2 மணிக்கு போவோம் அப்படின்னா, நான் லோகத்தில் யாராவது யார் கண்ணையும் படக்கூடாது, யாராவது பார்த்தா ஒரு வசவு வைத்தார்கள்னா, எப்படி அண்ணாவை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு எவ்வளோ சுகமாக இருக்கான் பாரு அப்படின்னு யாராவது திட்டுட்டான்னா பரதனால தாங்க முடியாது அந்த வார்த்தை. அதனால என்ன பண்ணுவோன்னா அதிகாலை 2 மணிக்கு கிளம்பிடுவோம். 2 மணிக்கு கிளம்பி நேராக போய் சரைவில் போய் முங்குவேன். முங்கினான்னா எப்படி குளிப்பன் வந்தா சரைவுக்குள்ள உள்ள போடுவோம். போனா அவ்வளோதான், வெளியே வரமாட்டான். 1/2 மணி காலம், ஒரு முகூர்த்த காலம், எவ்வளோ நேரம் ஆனாலும் வெளியே வரமாட்டான். அப்புறம் சேவக்கர்கள்லாம் உள்ள போய் அவனை பிடிச்சி 2 பேர் பிடிச்சி தூக்கின்னு வரணும் சரைவில் இருந்து. ஏன் அப்படி? அவ்வளோ விரக தாபம், ராமனை விட்டு பிரிந்தபடியாலே விரகாக்குன்னு இருக்கேன், கொதிக்கிறது. யாருக்கும் புரியாது. சேவகர்கள் என்னடா இவன் உள்ள போனா இப்படியே குளிச்சுட்டே இருக்கான், என்ன ஆகுது? 2 மணிக்கு சரையில் குளிக்கிறதுனா என்ன சாதாரணமா? நம்மளால 4 மணிக்கு வெந்நீர் போட்டே குளிக்க முடியாது. சரையுன்னா அவங்கெல்லாம் அப்படியே குளிர்னா நடுங்கும். என்ன அப்படியே ஐஸ் வாட்டர், அப்படியே குளிர்னா ஐஸ் அப்படியே அப்படி இருக்கிறது. லக்ஷ்மணனுக்கே அது புரியல. லக்ஷ்மணன் என்ன பண்றான் அப்படின்னா, காட்டில் இருக்கா ராமனும் லக்ஷ்மணனும் இருக்கா. காலங்கார்த்தால மார்கழி மாசத்திலே கிளம்பி குளிக்க போலாம் அப்படின்னா ராமன், அல்ல நான் அண்ணா விடிஞ்சுடுத்து. இந்த பிற்பாடு நான் 5 மணி 6 மணி அப்பொழுது குளிப்பதற்காக செல்கிறார்கள் ராமனும் லக்ஷ்மணனும். லக்ஷ்மணனுக்கா குளிர் ஒரே நடுங்கிறது, கட்ட 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 கட்டான்னு பல்லெல்லாம் அடிச்சுக்கிறது. நல்லா ராஜகுமாரர்கள் நல்லா குளித்தேன், நல்லா வெந்நீரில் குளிச்சு பழக்கம். இப்படி போன உடனே நினைத்தார் கோபம் லக்ஷ்மணனுக்கு. யோ ஒரே குளிர் நடுங்கிறது. இப்படி குளிர்ல நடுங்க விட்டவள் யார்? கைகேயி சண்டாளி.
நான் காட்டுக்கு அமிச்சுட்டு இப்போ ஒரே குளிர்றது நமக்கு. குளிர்க்கெல்லாம் காரணம் யார்? கைகேயை நன்னா திட்டணும் நினைச்சா லக்ஷ்மணன். எப்பவுமே இப்போ குளிர்றதுன்னா யாரையாவது நன்னா திட்டினா நம்ம சூடாயிடுவோம் இல்லையா? திட்டினா கொஞ்சம் சூடு வந்துடும் நமக்கு. அதனால் கைகேயை நல்லா திட்டி குளிர் காயலாம்னு நினைத்தான். சரி, முதல்ல கைகேயை திட்டினா ராமன் ஒத்துக்கவே மாட்டான். அதனால் என்ன பண்ணுறது? முதல்ல பரதனை பற்றி பேச ஆரம்பிப்போம். பரதனை பற்றி பேசினா ராமன் ஒத்துக்கணும். பரதன் எப்படிப்பட்டவன், எவ்வளோ சுகுமார சுகோச்சிதா கதம் நபராத்திரேஷு சரையும் அவகாகத்தே. பரதன் எப்படி குளிக்கிறான் தெரியலையே, நடுராத்திரியிலே எவ்வளோ சுகுமாரமான திருமேனியோட குடினவன் எப்படி குளிக்கிறான் தெரியலையே. அவனுக்கு குளிராதா? பரதனுக்கு குளிர் அடிக்காதா? எப்படி குளிக்கிறான் அப்படின்றான் இவன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சண்டாளி கைகேயி, ஆத்மகாங்கி, சதா சண்டி நன்னா திட்ட ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் காரணம் தன்னை பற்றியே நினைக்கக்கூடியவள் அண்ணா சதா சண்டி, இன்னும் சண்டாளியா இருக்கக்கூடியவள் கைகேயி. நான் என்ன பண்ணா? நன்னா பண்ணா சூன்யம் பண்ணி காட்டுக்கு அமிச்சுட்டா. தன்னுடைய பர்த்தா தசரதன் அவனையும் மேலே அமிச்சுட்டா. போட்டு தள்ளிட்டு நன்னா சுகமா இருக்கா இவள் கைகேயி. நன்னா திட்டினான். உடனே பார்த்தான், பொறுக்கலை, ராமனுக்கு பொறுக்கலை. பேசாதே லக்ஷ்மணா, என்னுடைய தாயை பத்தி பேசாது. ஒரு காலத்துல கைகேயை பத்தி பேசாது. பேசுறதுன்னா பரதனை பத்தி பேசு, கைகேயை பத்தி பேசாதுன்னு நிறுத்திட்டான். விடத்துல விஷயம் அது நிற்க. லக்ஷ்மணன் நினைத்தான்னா பரதனுக்கு எப்படி குளிருமோ, எப்படி குளிக்க போறானோன்னு நினைத்தான். ஆனா உண்மையிலேயே பரதனுக்கு குளிர்றதானா? குளிரவே இல்லை, பரதனுக்கு கொதிக்கிறது. ஏன்னா அந்த விரக தாபம் இருக்கிறதே, ராமனை விட்டு பிரிந்த தாபம், அதை யாராலையுமே அறிய முடியாது. பரதன் எப்படி கட்டப்படுறான்றது யாருக்குமே தெரியாது. அதே போலத்தான் இவளுக்கும். ஆண்டாளே சொல்றான், ஆர்க்கும் என்னோ இது அறியலாகாது, அம்மனமீர் துளதிப்படாதே, கற்கடல் வண்ணர் என்பான் ஒருவன் கை கண்ட யோகம் தளபத்தீரும் தெரிவிக்கிறான். நாச்சியார் திருமொழியில தெரிவிக்கிறான், ஆர்க்கும் என்னோ இது அறியலாகாது. என்னுடைய இந்த நோய் இருக்கே, இது என்ன நோயின்னு யாருக்குமே தெரியாது. யாருக்காவது என்னுடைய நோயை பத்தி தெரியுமா? எனக்கு எந்த நோய் வந்திருக்குன்னு தெரியுமா? எப்படி துடிக்கிறேன், கண்ணனை விட்டு எப்படி துடிக்கிறேன் என்பது யாருக்கும் தெரியாது. பரதனுடைய நோய் எப்படி யாருக்குமே தெரியாதோ, அதே போல எனக்கு வந்திருக்க நோய் இருக்கு. எனக்கு என்னவோ ஜுரம் வந்திருக்கு, ஏதோ நினைச்சுட்டு இருக்கா. இது கண்ணனை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய துடிப்பு. இதுக்கு மருந்தே கிடையாதுண்ணா. இன்னும் ஒரே ஒரு மருந்துண்ணா, கொண்டு போங்கோ, நேர கொண்டு போ. நீர்க்கர நின்ன கடம்பையேரி காளி அனுச்சியில் லட்டம் பாய்ந்து நேர கண்ணன் காளியன் இருக்கக்கூடிய பொய்கையிலே பாய்ந்தானே, அந்த பொய்கை கரையில கொண்டு போய் விட்டுடும். எப்படி பரதன் கொண்டு போய் சரையிலே தன்னை விட்டானோ, சரையிலே குளித்தானோ, அதே போல இந்த தாபம் எப்ப அடங்கும்னா நேர கூட்டின்னு போங்க, என்னை பிரதேசத்துக்கு கூட்டின்னு போங்கோ. அவ்விடத்திலே பொய்கை இருக்கிறது. கண்ணன் ஒரு கடம்ப விருட்சத்தின் மேலே ஏறினான், கடம்ப மரத்தின் மேலே ஏறினான். ஏறி காளியன் உச்சியில் நட்டம் பாய் நேர காளியனுடைய பொய்கையிலே குதித்தான். அந்த பொய்கை கரை எப்படி இருந்தோம்? போர்க்களமாக நிறுத்தம் செய்தான். நிறுத்தம் அற்புதமா நாட்டியம் ஆடினான். போர்க்களமா அவ்விடமெல்லாம் போர்க்களமாகும்படியாக நாட்டியம் ஆடினான். சரிதான் நம்முடைய பூர்வர்கள். என்ன சுவாமி, என்ன போர்க்களம், அங்க என்ன யுத்தம் வந்தது, யாரோட யுத்தம் பண்ணான்? என்ன யுத்த களம்னா எப்படி இருக்கும்? இங்கு பார்த்தாலும் ஒரே பணம், இங்கு பார்த்தாலும் பிணமா இருக்கும், எல்லாம் செத்து போய் உடலாக இருக்கும். அதே போல இங்க என்னன்னா, கண்ணன் அவன் காளியனுடைய பொய்கையிலே குதித்தான். கண்ணன் காளியன் பொய்கையில குதித்தான்னு கேட்டா, திருவாய்ப்பாடியில இருக்கிறவா கேட்ட உடனே என்ன, எல்லாரும் மூச்சையாய் கீழே விழுந்துட்டான். ஐயோ, கண்ணன் காளியனுடைய பொய்கையிலே குதித்தாராம். கேட்ட உடனே எல்லாரும் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். மயக்கம் போட்டு கீழே விழுந்தா எப்படி இருந்ததுன்னா, எல்லாரும் ஒரே உடல் பார்த்தா, எல்லாம் எங்க பார்த்தாலும் ஒரே உடம்பு, எல்லாரும் மயங்கின உடம்பு பார்த்தா போர்க்களத்தை போல யுத்த களத்தை போல இருந்ததுன்னு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட பொய்கை கரையில கொண்டு போய் என்ன விட்டுடுங்கோ, என்னுடைய நோய் யாருக்குமே தெரியாது என்று ஆண்டாள் தெரிவிக்கிறார். அதனால பரதனுடைய நோயோ ஆண்டாளுடைய நோயோ யாருக்குமே தெரியாததாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட நோயோட கஷ்டப்பட்டார். கடைசியில எல்லாம் தீர்ந்தது. எப்போது திரும்பி வந்தான்? 14 ஆண்டு முடிந்து திரும்பி வந்தவாறே ஆனந்தம் ஏற்பட்டது. அண்ணா ஆலிங்கனம் பண்ணி கொண்டான் பரதாழ்வானை. பிற்பாடு 10 வஸ்திரம் என்ன, பீதாம்பரம் என்ன, திருவாபரணம் என்ன, எல்லாம் பரதனுக்கும் வந்து சேர்ந்ததுன்னு பார்க்கிறோம். இப்பதான் ஆண்டாளும் நோன்பு முடிந்து கண்ணனோட சேர்ந்தவாறே எல்லாவற்றையும் தரித்து கொண்டாள். சுடகமே தொல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அணையப்பல்கலனும் தியாவடிவோம், ஆடையிடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்க வழிவாரா என்று எல்லாம் தனக்கும் வந்து சேர்ந்தது. கூடியிருந்து குளிர் என்று எம்பெருமானோட கூடி குளிர்ந்தோம், சந்தோஷம் ஏற்பட்டது என்று தெரிவிக்கிறாள். பரதன் எப்படி ராமனோடே சேர்ந்து ஆலிங்கனத்தை பெற்று குளிர்ந்திருந்தானோ 14 ஆண்டுக்கு பிற்பாடு, அதே போல ஆண்டாளும் குளிர்ந்தாள் என்று பார்க்கிறோம். இது 2 பேருக்கும் உண்டான அற்புதமான சாமியம் என்று எடுத்து காட்டுகிறார்கள். என்ன குணம், பரதனை போலே ஒருத்தன் கிடையாது. அதனால அவனிடத்தில் ஈடுபட்டால் அவனைப் போலவே காரியம் செய்தாள் ஆண்டாளும் என்று பார்க்கிறோம். பரதாழ்வான்
சுருக்கமாக சொல்லணும்னா பரதாழ்வார் அவனும் தன்மேலேதான் எல்லா குற்றமும் என்று கொண்டான். அதே போலத்தான் ஆண்டாடும் தன்மேலேதான் குற்றம் என்று குற்றத்தை ஏறிட்டு கொண்டாள், நானேதான் ஆயிடுகா என்று. அதுபோல பரதாழ்வான் பெரியோர்கள் செய்யாததை ஒரு காலத்திலேயும் செய்ய மாட்டேன், அன்னாருக்க தம்பி முடிசூட மாட்டேன் என்றான். ஆண்டாளும் செய்யாதன செய்யோம் என்று தெரிவித்தான். அதுபோல பரதன் புறப்பட்டு செல்லக்கூடிய காலத்திலே தடுத்தான் உவப்பெருமாள். பிற்பாடு இவனுடைய எண்ணத்தை தெரிந்தவாலே 1000 யாவர் நின்கேழ்வராவரோ தெரியனம்மான் இவனை அனுப்பி வைத்தான். அதே போலத்தான் அந்த விடத்திலேயோ கோயில் காப்போன் தோரணவாசற் காப்போன் ஆண்டாளை தடுக்க இவர்கள் உள்ளபிப்பிராயம் தெரிந்தவாலே கருந்தாளை உருவி உள்ளே விட்டார்கள். போனான், ராமனிடத்துல போனான். ராமன் பாதுகையை கொடுக்க பாதுகையை பெற்றவாலே ஆனந்தம் ஏற்பட்டது. தன்னுடைய முடி கீழே இறங்கித்தே இந்த திருவடி கிடைச்சது என்று ஆனந்தம் ஏற்பட்டது. அதே போலத்தான் ஆண்டாளுக்கும் இந்த ஸ்திரீத்வ அபிமானம் கீழே இறங்கித்தே, பெண் என்று சொல்லக்கூடிய அகங்கார கீழே இறங்கித்தே, அவன் கால் கீழே வந்துட்டோம் என்று வந்து தலை பெய்தோம் என்று ஆனந்தத்தை அடைந்தார். திரும்பி வந்த பரதாழ்வார் பாரதந்திரியத்துக்கு சேர அவனுடைய ஆனந்தத்துக்காக காரியம் செய்ய வேண்டும் என்பதற்கு சேர அயோத்தியிலே இருந்தான். அதைத்தான் ஆண்டாளும் கட்டுகிறாள், மத்தனங்காமங்கள் மாத்து என்று. தன்னுடைய ஆனந்தத்துக்காக காரியம் அல்ல, அவனுடைய ஆனந்தத்துக்காகத்தான் காரியம்னு அதை எம்பெருமானுக்கே அறிவித்தவள் ஆண்டாள் என்று பார்க்கிறோம். இருந்த பரதன் பிரிந்திருந்தபடியால கண்ணும் கண்ணீருமாக இருந்தா ஆண்டாள் ஒரே கண்ணீரோடு, கண்ணீர்கள் முளைக்குவட்டில் துணிசோரச் சோர்வேன்னு கண்ணீரோடு இருந்தா. பரதனுடைய நோய் இருக்கே யாருக்கும் தெரியாமல் இருந்தது, அவனுடைய விரகாக்னியை யாருமே புரிஞ்சுக்கவே முடியல. இதே போல ஆண்டாளுக்கும் கண்ணனை விட்டு பிரிந்து படக்கூடிய சிரமத்தை யாருமே புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. கடைசியில 14 ஆண்டு கழித்து ராமன் சேர்ந்தவாறே ஆனந்தமாக எல்லா திருவாபரணங்களையும் தரித்து கொண்டு ஆனந்தத்தோடே இருந்தான் பரதன். அதே போல ஆண்டாளும் கூடியிருந்து குளிர்ந்தாள் என்று பார்க்கிறோமா. இப்படி பரதனுடைய குணங்களெல்லாம் தனக்கு வந்து சேர்ந்தது. இதற்கு காரணம் என்ன? பரதனை பற்றி அப்பா சொன்னார், படியில் குணத்து பரதநம்பி என்று. உன்னுடைய குணத்தை சொல்ல கேட்டிருக்கிறபடியாலே அந்த குணத்தையே தானும் பின்பற்ற வேண்டும், அவனுடைய வழியையே தானும் பின்பற்ற வேண்டும் என்று பின்பற்றினாள். எப்படி பின்பற்றினாள் என்பதை பரதனும் ஆண்டாளும் என்கிற தலைப்பிலே அனுபவிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றோம். இனி அற்புதமான விஷயம், சத்ருக்னனும் ஆண்டாள். சத்ருக்னனை பற்றி ராமாயணத்திலேயே அவ்வளோ தெரிகிற மாதிரி இல்லையே, அவனுக்கும் ஆண்டாளுக்கும் என்ன சம்பந்தம், எப்படி ஆண்டாளுக்கும் என்ன சொல்ல போறீங்க என்பதை சாயங்காலம் வந்து கேட்பது அவசியம். எல்லாரும் சாயங்காலம் வந்து சேர வேண்டும். இவர்கள் 4 பேர் பிறந்ததற்கும் காரணம் என்ன, ஏன் 4 பேர் வந்து பிறந்தா, எதை காட்டுறதுக்கு 4 பேர் வந்து பிறந்தா, 4 தம்பிகளுக்குள்ளே யாரிடத்திலே ராமனுக்கு ரொம்ப பிரீதி இத்தியாதியான விஷயங்களை எல்லாம் சாயங்காலம் சொல்றது இருக்கேன். அதனால தவறாமல் எல்லோரையும் அழைத்து கொண்டு வருமாறு பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் அவகாசம் அதிகமாகிடுது, தொடங்கும் போதே அவகாசம் அதிகமாகிடுது, பிடிக்கும் போதும் கொஞ்சம் அவகாசம் அதிகமாகிடுது. பரதனுடைய பெருமையை பேச ஆரம்பித்தபடியாலே அவகாசம் இழுத்துன்னு போயிடுது. அதற்கு கோட்டியார் இடத்துல சபிக்க பிரார்த்திக்கிறேன். சாயங்காலம் சரியா ஆரம்பிச்சு சரியா இடத்துல முடித்து விடுகிறேன். அதனால சாயங்காலம் எல்லோரும் வந்து சேருமாறு பிரார்த்தித்து அமை. ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனகே தவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத் முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்தியமங்கலம். இதனால் சாயங்காலம் தாம்பராஸ் முதியோர் இல்லத்திலே முதியோர் பெருமை என்கிற தலைப்பிலே அந்த உபன்யாசமும் இருக்கு. அதற்கும் எல்லோரும் அவசியம் வருமாறு பிரார்த்திக்கிறேன். 4 மணிக்கு அவ்விடத்தில் உபன்யாசம்.